அது உள்ள போனா என்னென்னமோ நடக்கும். வளர்ச்சி வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்களோட டைம் ஒதுக்கி வந்ததுக்கு. என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா ஏவிசி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிடுங்க. இடையில யாரும் அன்மியூட் பண்ணிட்டு பேச வேண்டாம். நீங்கள் வந்து ஒன்லி சேட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கிட்டே வந்து நம்ம பாடி கே டூவில் வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு டெமோ கொடுக்க போகிறேன். எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சூப்பர். ஒரு நிமிஷம். உன்னை வென்று உலகை வெல்ல வீர் கொண்டு பாபா உன்னை வென்று உலகை வெல்ல வீர் கொண்ட ஆயிரத்தை தாண்டி போனான் ஓடிய நீதான் ஒருவன் காடினரம் எல்லாம் வெற்றி போராட்டல்ல உன்னுடைய வெள்ளை நீயே உலகத்துக்கு வெள்ளை நீயே உயிரோடு சேர்ப்பதை எட்டிக் கொண்டு புட்டை சென்று ஓடி வாரா பாரு பாரு உன்னை விசிவாதாரம் உன்னை கையில் சாகுவேன்
ஆயிரத்தை தாண்டி போனான் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நீயே முள்ளையாகும் பூமிதேகம் உன் துணையே. வீரன் போல் விளையாடு வெற்றி உன்னை சுற்றி சுற்றி வரும் இடையாக இரவென்பதுதான் எங்கே எங்கே ஓடுவாய் ஆடுவாய் தோளும் காலும் ஒன்றன் போடுது ஆயிரத்தை தாண்டி போனான் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நீயே போராடும் போக்கிடேதான் பொன்னுரையே. உயிரோடு சேர்ந்த பேராய் எசிக்கொண்டு புசிக்கொண்டு ஓடி வாரா போனான் ஓடிய நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. வணக்கம் வணக்கம் வளர்ச்சி வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். சே ஹாய். ஏன்னா நியர்லி ஒரு 10+ பீப்புள் இருக்கும் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். ஏன்னா இது வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து என்னெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தேனோ, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட லாயல்ட்டியை சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருத்தரோட மைண்டில் போய் உட்கார்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக மறந்துடுறாங்க மக்கள். கரெக்டாக எவ்வளோ பேர் நம்புறீங்க? கஸ்டமர் வந்து இன்னைக்கு ஈஸியாக நம்மளை மறந்துடுறாங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது சொல்றீங்களா? யார் யாரெல்லாம் மறந்துடுறாங்க? மீன் டைப் பண்ணுங்க. என் பிராண்டை மறந்துடுறாங்க மக்கள். அந்த மறக்கிற விஷயத்த சால்வ் பண்ணுறதா இன்னைக்கு டேவோட இது. ஓகேங்களா? அப்போ மறக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன காரணம் அப்படின்னா, ரேண்டமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு அவங்கள நம்ம போரிங்காக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? ஒரே மெசேஜ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கஸ்டமர்ஸ்ட என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையா இல்லையான்னு தெரியாம ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா ஒரு கஸ்டமரா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏதோ ஒன்று விற்க ட்ரை பண்றாருப்பா, அப்படிதானே இருக்கும். கமெண்ட்ல வந்து கொஞ்சம் உங்களோட எனர்ஜியை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேவா? சூப்பர். நான் வந்து நம்மளோட கம்யூனிட்டி போர்ட்டல் எவ்வளோ பேர் இதை லிவரேஜ் பண்ணுறீங்கன்னு தெரில, நோட் பண்ணிக்கோங்க. learn.growthstar.in இந்த சைட்டில் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலையோ, கரெக்டு, இரிட்டேட் ஆகும். கரெக்டு. தேங்க்யூ ஃபார் யூர் கமெண்ட்டுக்கா. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, நீங்கள் வந்து இனிமேல் நம்மளோட மீட்டிங்ஸ் எதுவும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த learn.growthstar.in இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஜூம் லிங்க் வரும், மெயிலாக வரும் எல்லாருக்கும். ஓகேங்களா? இது எப்படி பண்றது அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். இது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ஐ கிவ் த லிங்க். 1 செகண்ட். இட் இஸ் அவர் அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து அஃபிஷியல் போர்ட்டல். கொஞ்சம் செக்யூர்டாக உங்களுக்கு நிறைய லேர்னிங் இதெல்லாம் இருக்க போகுது. 1 செகண்ட்.
இதை முடிச்சுட்டு நான் அதுக்குள்ள வரேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. லிங்க் மட்டும் போடுறேன், எல்லாரும் உங்க பேரு டீடைல்ஸ் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். நியர்லி 20+ பீப்புள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? சூப்பர். எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணீங்களா? இந்த லிங்க்ல யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க? ஒன் செகண்ட். 20+ இருக்காங்க. இந்த லிங்க்ல யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க? learn.growthstar.in 91019ல எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணீங்க? ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மீன் டைப் பண்ணுங்க. இனிமேல் மீட்டிங் வரணும்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஜூம் லிங்க் வந்துடும். ஓகேவா? நீங்க மெயிலுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப்ல இங்க வந்து ஜூம் லிங்க் வந்து ஜாயின் ஹோஸ்ட். இப்போ இங்க வந்து ஜாயின் ஹோஸ்ட் நான் ஹோஸ்டா இருக்கனால வருது. நீங்க வந்து பார்ட்டிசிபென்ட்டா நீங்க அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இது எக்ஸ்க்ளூசிவ் நம்ம பெய்ட் கம்யூனிட்டிக்காக கிரியேட் பண்ணது. இப்போதைக்கு நான் லிவரேஜ் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் வர்றீங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு நிறைய ரெக்கார்டிங்ஸ் கோர்சஸ்லாம் ஃபர்தரா இதுல பண்ண போறோம் நாங்க. ரைட். ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிருங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிருங்க ப்ளீஸ். ரைட், சூப்பர். வாட்ஸ்அப் இஸ் ஃபைன், ரிசீவ் லிங்க் சார். கண்டிப்பா பிரதர், அது ஆட்டோமேட்டடா உங்களுக்கு பர்சனலைஸ்டா வரும். கொஞ்சம் குரூப்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் மீட்டிங்ஸை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சீரியஸா அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஆக்ஷன் டேக்கர்ஸ்க்கு மட்டும் நாங்க வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பிரதர், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? நீங்க என்ன ஒரு நிமிஷம் மெனக்கிட்டு லிங்க் மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்துடும். அதே இது வாட்ஸ்அப்புக்கு வர்ற மாதிரி நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வந்துடும். அதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரைட். இப்ப அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து மெசேஜை வந்து இக்னோர் பண்றாங்க. அப்ப அதை நம்ம சேல்ஸா மாத்தணும் அப்படிங்கறதா விஷனு. ஆனா போரிங்கா மெசேஜ் அனுப்பாம கஸ்டமருக்கு ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட அந்த வாடிக்கை டூலோட ஒரு விஷன். வாடிக்கை என்னன்னா பிரைவசி ஃபர்ஸ்ட் டூல். நீங்க எப்படி வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து நீங்க டேட்டா கேட்டா கஸ்டமர் வந்து பயப்படக்கூடாது. நம்மளை கேமிஃபை பண்ணுவாங்க, ரிவார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களோட நம்பரை கொடுப்பாங்க, அவங்களோட பர்த்டே ஆனிவர்சரி டீடைல்ஸ் கொடுப்பாங்க. இன்டைரக்டா நிறைய விஷயம் ஒரு கஸ்டமரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு கஸ்டமருக்கு ஜாதகத்தையே கிரியேட் பண்ணலாம். அந்த ஜாதகம் எப்படி தெரியுமா இருக்கும்? இங்க பாருங்க, கனெக்ட் ஆகுதா? இது வந்து ஒரு கிளாத்திங்கான எக்ஸாம்பிள். ஒரு கஸ்டமரோட பேரு, அவங்க மொபைல் நம்பர், என்ன மீடியா மூலமா வந்தாங்க. நான் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பண்றேன், இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோஷன் பண்றேன், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னா எந்த மீடியா மூலமா அவங்க உள்ள வந்தாங்க, பிளஸ் அவங்களோட ஜெண்டர், ஃபர்ஸ்ட் விசிட் எப்போ உங்களோட நிறுவனத்துல தடவை ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ராக் பண்றோம். தென் அவங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட், ஃபேவரட் பிராண்ட், ஃபேவரட் கலர்ஸ், அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் ஏதாவது, அதாவது ஷர்ட் சைஸ், ஃபேன் சைஸ், அந்த மாதிரி என்ன வேணுமோ, பர்த்டே, ஆனிவர்சரி, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க, லைக் நான் வந்து ஃபிட்னஸ் பர்சனா, இல்லை வந்து நான் ட்ரெண்டா வந்து ஏதாவது அப்டேட் ஆச்சுன்னா நான் ப்ராடக்ட் வாங்குவேன், ட்ரெண்டி பர்சன், அந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்களோட இன்கம் லெவல். நான் இங்க வந்து லோ, ஹை, மீடியம்னு வச்சிருக்கேன். அதே வந்து எப்படி வேணாலும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க சிட்டி பர்சனா, இல்ல வந்து கிராமத்துல இருந்து வராங்களா, இல்ல ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஊர்ல இருந்து வராங்களா, எது வேணாலும் ட்ராக் பண்ணலாம். பிரைவசி, ஒரு கஸ்டமருக்கு அவங்க எந்த கம்யூனிகேஷன் சேனலை ப்ரிஃபர் பண்றாங்க, அது மெயிலா, எஸ்எம்எஸ்ஆ, வாட்ஸ்அப்பா. இப்போதைக்கு இந்த டூல் மேஜரா வாட்ஸ்அப்ல ட்ரிகர் ஆகுது. ஃபியூச்சர்ல ட்ரெண்டிங்கா வரக்கூடிய டூல்ஸ்லாம் நம்ம இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இங்க என்னன்னா எஸ்எம்எஸும் மெயில் இன்னைக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், யாரும் அவ்வளோக்கா அதை பார்க்கறது இல்லை. அண்ட் ஆல்சோ அவங்களோட டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டோரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர் மட்டும் வேணுமா, இல்ல நியூ அரைவல்ஸ் அப்டேட் மட்டும் வேணுமா, அந்த அளவுக்கு மைக்ரோ பர்சனலைஸ் பண்ணிருக்கோம். இது எவ்வளவு பேர் கனெக்ட் ஆகுது, பர்சனலைஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு டீடைல் இருந்தா அந்த கஸ்டமருக்கு ஃபியூச்சர்ல என்னென்னலாம் தேவை இருக்கும், எப்படிலாம் நான் சப்போர்ட் பண்ண முடியும் உங்க ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னா பர்சனலைஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு விஷயம் ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்க முடியும். ஓகேவா? இவ்வளவு விஷயம் வாங்க முடியும். ஒருத்தர் தாங்க பண்ணியிருக்காங்க. வெல்கம், தேங்க்யூ சத்யா ஸ்டர், சத்யபா மாஸ்டர், ராஜேஷ் பிரதர். இவ்வளவு விஷயம் அவங்களோட ஃபீச்சர் நீட் என்ன? ஓகேங்களா? ராஜேஷ் பிரதர், நீங்க ஜுவல்லரியா? ரைட். அதாவது அவங்களுக்கு அடுத்து என்ன நீட் இருக்கு, பிளஸ் ஒரு சிலது எப்படி இருக்குன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல இருப்பீங்க, ஒரு வருஷம் கழிச்சு இது பண்றது மாதிரி இருக்கும். ஓ வெல்கம் டெக்ஸ்டைல். ஓகே பிரதர். இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வருவாங்க, அவங்களுக்கு அடுத்து என்ன தேவை இருக்குன்னு நீங்க ஃபாலோ பண்ண முடியும். எவ்வளவு பேரு கஸ்டமரை கரெக்டா ஃபாலோ பண்ணாதனால நான் பிசினஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க?
என் கஸ்டமரை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணல, அதனால என் பிசினஸ் லூஸ் பண்றேன். அந்த ப்ராப்ளம், ஏன்னா இந்த பிரச்சனையை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? ஆனா அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் growth ஸ்டார் கம்யூனிட்டி உருவாச்சு. growth ஸ்டார் கம்யூனிட்டியில எவ்ரி மெம்பர் நான் வந்து ஒரு 1 crore டர்ன் ஓவர் பண்ண வைக்கணும், அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கணும் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒன்னொன்னா வந்து சரி பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து இப்போ ஒரு ப்ரொடக்டிவ் வந்துட்டு கஸ்டமரை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பழைய ஆட்களையும் இப்போ தூசி தட்டி எடுத்து அவங்களை நர்ச்சர் பண்றேன். இப்போ போய் உங்க போன்ல சும்மா உங்க போனை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1000-2000 கான்டாக்ட் இருக்கும். ஓகேங்களா? அவங்களெல்லாம் நர்ச்சர் பண்றதுக்கு ப்ரோ உங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்க வந்து என்கேஜ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பர்த்டே ஆனிவர்சரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மெமரபிளான விஷஸ் அனுப்பலாம், பர்த்டேக்கு ஆனிவர்சரி விஷஸ் அனுப்பலாம். இதை உட்காந்து நீங்க அனுப்பணும்னு தேவையில்லை. இதுல வந்து ஒரு ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்றோம், அதுவே அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணிடும். அது நீங்க அவங்களுக்கு பர்சனலா அனுப்புற மாதிரி ஒரு ஃபீலையும் கொடுக்கும். அதான் இங்க முக்கியமே. புரியுதுங்களா? ஆட்டோமேஷன்னாலும் இங்க ஒரு பர்சனலைஸ் ஃபீலை வந்து கஸ்டமர் கொடுக்க முடியும். அதை நான் எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன், இங்க பாருங்க. பிஃபோர் நான் இந்த இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் இது என்ன டூலுங்கிறதான் புரிய வச்சேன். இப்போ நான் வந்து ஐ கோ ஃபார் தி ஸ்லைடு. கஸ்டமர் என்னென்னலாம் வந்து எதனால இக்னோர் பண்றாங்க நம்மளோட மெசேஜஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ரிப்பீட்டடா ஒரே ப்ரொமோஷன்ஸ், ஒரே ஆஃபரு, ஒரே அப்ரோச், ஒரே ரிசல்ட், ஜென்ரிக்கா டிஸ்கவுண்ட் கொடுக்கறது கஸ்டமருக்கு. கஸ்டமரோட எந்த விதமான எமோஷனல் கனெக்ஷனுமே இல்லாம, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாம நம்ம அனுப்பக்கூடிய கேம்பெயின்ஸ் இருக்கும் மெயினா. இதனால என்னன்னா கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் இருக்காது, கஸ்டமர் கிட்ட நம்ம மேல லாயல்ட்டி இருக்காது. இதனால என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா? கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் குறையும், கன்வர்ஷன்ஸ் குறையும், ரிட்டன்ஷன் இல்லாமையே போயிடும். இந்த ரிட்டன்ஷன்ங்கிற ஒரு விஷயம் தான் இந்த டூலை என்ன கிரியேட் பண்ண வச்சுச்சு. இந்த டூல் ஒரு வேற மாதிரி இம்பாக்டை டெஃபினட்டா உங்க இதுல கொடுக்கும். கரெக்ட் பிரதர், அது பிளாக் ஆகுது ஏன்னா அவங்க பர்மிஷனே இல்லாம நீங்க கேம்பெயின் அனுப்புறீங்க. இன்னைக்கு எல்லாரும் நீங்க எதனால இன்னைக்கு நடந்த இதே யோசிங்களேன். உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி உங்ககிட்ட கன்சென்ட் வாங்கி நீங்களா தான் உள்ள வரீங்க. நான் ஏதாவது ரேண்டமா ஆட் பண்ணி நீங்க உள்ள வாங்கன்னு யாராவது கூப்பிட்டோமா? நீங்க கம்யூனிட்டிக்குள்ள உள்ள வந்தப்பையும் நீங்களா வாலண்டரி பண்ணி தான் ஆட் ஆயிருப்பீங்க. புரியுதா? அப்ப கஸ்டமரோட பர்மிஷன் இல்லாம எதை பண்ணனாலும் ஒர்க் ஆகாதுங்க. சரியா? இங்க என்ன விஷயம்னா இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும்னா, கஸ்டமருக்கு ஒரு ஃபன் மொமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும், நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸை ரிவார்ட்ஸை கொடுக்க முடியும், ஒரு டிலைட் மொமெண்ட் கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் மெனக்கெட்டு பண்றாங்கப்பா இந்த கடையில, இந்த பிராண்ட்ல அப்படின்னு ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ண முடியும். இதை எவ்வளவு பேர் அக்ரி பண்றீங்க? வேல்யூன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்க போறது எல்லாருக்கும் கொடுக்குற ஒரே ஆஃபரா கூட இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பர்சனலைஸாவும் இருக்கலாம். பட் அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்த மெனக்கெடுறீங்க அப்படின்னு நம்ம புரிய வைக்க முடியும். ஓகேவா? ரைட். இதுல என்ன பண்ண போறீங்கன்னா, வி கிரியேட் நியூ மார்க்கெட் கேட்டகரி. நீங்க நிறைய சிஆர்எம் டூல் பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப் கேம்பெயின் பார்த்திருப்பீங்க. பட் இந்த இடத்துல உங்க கஸ்டமருக்கு ஒரு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி எவ்ரி இன்டராக்ஷன் அவங்களோட கம்யூனிகேஷனை வந்து பர்சனலைஸ் பண்ண போறீங்க. கேமிஃபிகேஷன் லைக் ஸ்பின் வீல், ஸ்கிராட்ச் கார்டு, குவிஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மூலமா கேமிஃபிகேஷன்ல அவங்களை என்கேஜ் பண்ணி ரிவார்ட்ஸ் கொடுக்க போறீங்க. இன்னைக்கு இருக்க உங்களுக்கு ரிவார்ட் இருக்கு. ஓகேவா? அதையும் நான் பண்றேன். ரைட். அடுத்து கிரியேட் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க கஸ்டமருக்கு ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இதுல கேமே. எவ்வளவு பேரு லைக் சின்ன வயசுல வந்து நீங்க ஓடி ஆடி விளையாண்ட இடத்தையோ இல்லைன்னா வந்து ஒரு கேமா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண இடத்தையோ இன்னைக்குனாலும் மறக்க மாட்டீங்க. யாருனாலும் மறக்க மாட்டோம் இல்லையா? நான் இந்த இடத்துல போய் விளையாண்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கரெக்ட் தானே? நான் போய் ஒரு கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன், இல்லை ஒரு ஃபுட்பால் விளையாண்டுருக்கேன், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இல்ல உங்களை பத்தி அவங்க முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேமிஃபிகேஷன் மூலமா நீங்க வேல்யூ கொடுக்க முடியும். புரியுதுங்களா? யார் யாருக்கு நீங்க சின்ன வயசுல விளையாண்ட மெமரிஸ்லாம் டக்குனு ஞாபகத்துக்கு வந்து போகுது? நான் போய் ஒரு ஸ்கேட்டிங் பண்ணியிருப்பேன், இல்லைனா வந்து ஒரு ஸ்விம் பண்ணியிருப்பேன், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்ப கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் வருது இல்ல? அப்போ உங்க கஸ்டமருக்கும் ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேமிஃபை பண்ணீங்கன்னா அவங்க உங்களை மறப்பாங்களா? அவங்க உங்களை மறப்பாங்களா?
சத்தியமா மறக்க மாட்டாங்க. ஓகேவா? அதை தான் பண்ண போறோம் இந்த டூலை வச்சு. சூப்பர். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது ஒரு கேமிஃபைடு என்கேஜ்மெண்ட் என்ஜின். கஸ்டமர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க, அதன் மூலமா பர்சனலைஸ் பண்ணுவீங்க, கேமிஃபிகேஷன் ஆக்டிவிட்டி மூலமா கஸ்டமருக்கு ரிவார்ட் கொடுப்பீங்க, தென் அது சேல்ஸா கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொடுக்காம எவ்ரி கஸ்டமரை நம்ம வந்து சேல்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். அவங்கள அப்செல் பண்றது ஈஸி. இதனால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, 3x உங்களோட என்கேஜ்மெண்ட் ரேட் கூடும், கன்வர்ஷனும் 2x கூடும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க சேல்ஸை ஈஸியா 2x மாத்த முடியும். கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேட் 40% மேல இன்க்ரீஸ் ஆகும். தென் நீங்க அனுப்புற கேம்பெயினும் பீப்புள் அதிகமா என்கேஜ் ஆவாங்க. இன்ஸ்டன்டா 20 to 40% பீப்புள் இதுக்கு வந்து என்கேஜ் ஆவாங்க. நீங்க யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிராண்டா இருக்கேன், ரீட்டைல் ஸ்டோரா இருக்கேன், லோக்கல் பிசினஸா இருக்கேன், ஓகேங்களா, இல்ல கோச்சஸ் அண்ட் கன்சல்டன்டா இருக்கேன், இல்ல நான் ஒரு ஏஜென்சி ரன் பண்றேன், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த டூலை. யாருக்கெல்லாம் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ அச்சீவ் பண்ணுமோ அவங்க ஃபுல்லா அந்த டூலை யூஸ் பண்ணலாங்க. சிம்பிளா சொல்றேனே, நான் உங்களோட கஸ்டமர், ஓகேவா? நீங்க வந்து உங்ககிட்ட நான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன், ஒரு 2000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறேன், ஓகேவா? வருஷத்துக்கு 3 தடவை வர்றேன்னா என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ என்ன? நான் வருஷத்துக்கு 3 தடவை வந்தேன்னா என்னோட வேல்யூ என்ன? சொல்லுங்க. 6000 ரூபாய். சூப்பர். இதே 10 வருஷத்துக்கு வந்தேன்னா 10 வருஷத்துக்கு உங்க கடைக்கு வந்தேன்னா என்னோட வேல்யூ என்ன? 60,000. இதே என்னோட 50க்கு 50 வயசு, இப்ப நான் எனக்கு 29 வச்சுக்கோங்களேன், அடுத்து என்னோட 80s வரைக்கும், அடுத்து ஒரு 50 வருஷம் என்னோட வேல்யூ 30 lakhs. இப்ப சொல்லுங்க, நம்ம ஒன் டைம் சேல்ஸ்க்காக ஓடணுமா, லைஃப் டைம் வேல்யூக்காக ஒர்க் பண்ணணுமா? நான் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி என்ன ஸ்பேம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்னோட வேல்யூ 2000 ரூபாயில முடிஞ்சு போயிடும். லைஃப் டைம் தானே வேணும், அதை பண்ண வைக்கிறதாங்க என்னோட வேலை. இன்னொன்னு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளால கன்சிஸ்டன்டா மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்றதும் பிரச்சனை. நீங்க மார்க்கெட்டிங்லாம் பெருசா வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் எல்லாம் செலவு பண்ண வேணாம். டே டு டே பீப்புளை வந்து மெமரபிளா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, அவங்களே பல கஸ்டமரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அ கம்யூனிட்டி, ஓகேங்களா? இந்த இந்த கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த டூல் இருக்கு. இதுல நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒவ்வொரு பிசினஸ்க்கு தகுந்த மாதிரியே நான் கொண்டு வர போறேன். நீங்க அதை லிவரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன மெத்தட்னா, ஓல்டு வேலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்போம், ஓகேவா? ஒரே மாதிரி மெசேஜ் அனுப்போம், ஒரே கண்டென்ட் எல்லாருக்கும் போகும், புரியுதுங்களா? இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, லெஸ் என்கேஜ்மெண்ட், கஸ்டமர்ஸ் பெருசா என்கேஜே ஆக மாட்டாங்க. எவ்வளவு பேருக்கு நான் பல்கா அனுப்புறேன், நம்பர் பிளாக் ஆகுது, பெருசா கஸ்டமர் ஓபன் பண்ற ரேட்டே இல்ல அப்படின்றவங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம அவங்களை விற்க ட்ரை பண்றோம் அப்படின்னு அவங்களுக்கு ஓப்பனா தெரியுது. நம்ம என்ன பண்ணோம், அவங்கள ஒரு கிரேவிங் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள எடுத்துட்டு வரணும். ஏதோ ஒன்று இவங்க புதுசா போவாங்கப்பா, நம்ம பர்ச்சேஸ் டைம் போகும்போதுலாம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இவங்க வித்தியாசமா பண்றாங்க அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமர் உங்களோட ஈஸியா கான்வர்சேஷன் வருவாங்க, அது கன்வர்ஷனா மாறும். இந்த இடத்துல நம்ம ப்ரமோஷன் பண்ணல, கஸ்டமருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். எந்த அளவுக்கு நம்ம டீப்பா பர்சனலைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தட்ஸ் ஒர்க், ரைட்? இன்சைட் த பாடி என்னென்ன இருக்குன்னா, நீங்க வந்து ஏஐ கஸ்டமர் ப்ரொஃபைல், எவ்ரி பிசினஸ் உங்களோட ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்க வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய கான்டாக்ட் ப்ரொஃபைல்ஸை வச்சு, அதோட ப்ரொஃபைல் டீடைல்ஸை வச்சு இன்டெலிஜென்ட் ப்ரொஃபைலிங் மெத்தட் மூலமா நீங்க வந்து கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க இது கேமிஃபிகேஷன் பண்ணலாம். அதுல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் வீல், ஸ்கிராட்ச் கார்டு, குவிஸ், கூப்பன்ஸ் இதெல்லாம் அவைலபிள். அடுத்து வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இல்ல ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நியூ அப்டேட்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு. தென் ஸ்மார்ட் ரிவார்ட் சிஸ்டம், ஆட்டோமேட்டடா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவைஸ் பண்ற மாதிரி கூப்பன்ஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும். அதே மாதிரி லாயல்டி ஒர்க் ஃப்ளோ வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட கஸ்டமர் இன்சைட்ஸையும் ட்ராக் பண்ணுவீங்க, ஓகேவா? கஸ்டமர் இன்சைட்ஸ் வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கோன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களோட நிறுவனத்துல எவ்வளவு கஸ்டமர் ப்ரொஃபைல் கலெக்ட் ஆகுது, அதுல ஆக்டிவ் கஸ்டமர் எவ்வளவு பேரு, எவ்வளவு இன்ஆக்டிவ் கஸ்டமர்,
உங்களோட ஓவரால் கஸ்டமர் பேஸ்ல எவ்வளவு ரிட்டன்ஷன் ரேட், எவ்வளவு பேர் நீங்க அனுப்புற மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நான் 62 பேருக்கு அனுப்பியிருக்கேன், 23 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இதை வந்து நீங்க ட்ராக் பண்ணலாம். பிளஸ் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர், எவ்வளவு பேர் உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க, தென் எவ்வளவு பேர் உங்களோட கம்யூனிகேஷனை அக்செப்ட் பண்றாங்க. சரிங்களா? தென் அதே மாதிரி சேர்ன் ரேட். கஸ்டமர்ஸ்ல ஒரு நான் வருஷத்துக்கு 4 தடவை வருவேன், நான் ஒரு தடவை மட்டும் வந்துட்டு அடுத்த ஒரு 2 வருஷம் உங்க பக்கம் தலை வச்சே படுக்கலன்னா என் டேட்டா கொண்டு வந்து சேர்ன் ரேட்ல வந்து உட்காந்துரும். ரஞ்சித் வந்து இங்க வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு யூ ஃபிகர் இட் அவுட் த டேட்டா. அப்ப அவர் எதனால வரல அப்படின்னு நீங்க வந்து ட்ராக் பண்ணி ஒரு ஃபீட்பேக் எடுத்து அதை சரி பண்ண வாய்ப்பு இருக்குமா? எவ்வளவு பேர் உங்க சேர்ன் கஸ்டமரை கன்வெர்ட் பண்றதுக்கு யோசிச்சிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பு இருக்குமா இல்லையா? நான் ஒரு தடவை வரேன், அடுத்த 2 வருஷம் உங்க உங்க பிராண்ட் பக்கமே நான் தலை வச்சு படுக்கல. அப்ப இந்த டூலை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட சேர்ன் கஸ்டமர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நர்ச்சர் பண்ணி, இல்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது பெயின் பாயிண்ட் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணி மறுபடியும் உங்க கஸ்டமரா மாத்த முடியுமா? மாத்த முடியும் அப்படின்னா சீனு கமெண்ட் பண்ணுங்க. கஸ்டமரை மாத்த முடியல, சேர்னை கஸ்டமரா மாத்தனால சூப்பரா இதை பண்ண முடியும். ஆக்சுவலா செம. இங்க பாருங்க, அடுத்து இன்னைக்கு வந்து உங்களோட டிசிஷன் தான். நான் வந்து எப்பயும் போல ஒரே மாதிரி போரிங் மெசேஜ் எல்லா கஸ்டமரும் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னைய. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நான் கஸ்டமர் லாஸ் பண்ற பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரே போரிங் மெசேஜ் கஸ்டமர் இக்னோரிங் நடந்துகிட்டே இருக்கும், எல்லா கஸ்டமரை லாஸ் பண்ணுவீங்க. காம்படிட்டர்ஸ் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த இடத்துல ஒரு ஈஸி பாத் உங்களுக்கு. நான் வந்து கஸ்டமருக்கு கேமிஃபை பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பேன், கஸ்டமர் அட்டென்ஷனை கிராப் பண்ணுவேன், கஸ்டமரோட லாயல்ட்டியை வின் பண்ணுவேன், ஆர்கானிக்கா என்னோட ரெவன்யூ வந்து க்ரோ ஆகும். இந்த இடத்துல எவ்ரிடே நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காம நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை பண்ணா மட்டும் போதும். இதே வெயிட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் லாஸ் ஆகும், அடுத்து கஸ்டமரை லாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவை ஹார்ட் வேவா இல்ல ஈஸி வேவா? ஈஸியா வந்து என் பிசினஸ் க்ரோ ஆகணும், இல்ல எனக்கு தெரிஞ்ச ரூட்டை வச்சே போய்க்கிறேங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களா? ஹார்ட் பாத் வேணுமா, ஈஸி பாத் வேணுமா? வாடிக்கை இஸ் அ ஈஸி பாத் உங்களுக்கு. மற்றவங்களுக்குலாம் ஹார்ட் பாத் தான் வேணுமா? கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. சூப்பர். தேங்க்யூ ராஜேஷ் பிரதர், சத்யபாமா சிஸ்டர், பிரியங்கா சிஸ்டர், சுமையா சிஸ்டர், சிவரஞ்சனி சிஸ்டர், சூப்பர். ஓகேங்களா? நமக்கு தேவை ஈஸியா வேலை முடியணும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு உள்ள, புரியுதுங்களா? அப்ப அழகா அந்த சிஸ்டமே உங்க பிசினஸ்ல என்ன தப்பு பண்றீங்கன்னு அது காமிச்சிடும். அதுதான் இங்க கேமே. ரைட்? எவ்வளவு பேரு இந்த வாடிக்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? டைப் இ. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா? ரைட். நான் ஒருத்தருக்கு யாரால மொபைல் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும்? மொபைல் ஆப்ல அட்டன் பண்றவங்க யாரு? மொபைல் ஆப்ல அட்டன் பண்றவங்க யாரு? சுமையா சார் நீங்க அட்மிட் பண்ணிக்கங்க. நீங்க நான் சொல்றப்ப உங்க ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சிஸ்டர், எனக்கு உங்களோட நேம் ஸ்பெல் பண்ணுங்க சிஸ்டர். நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர் எனக்கு, ஓகேவா? இந்த ஓகே ஸ்டோர் பேர் என்னன்னா வாகை ரீட்டைல். அதுல ஃபர்ஸ்ட் கஸ்டமர். இப்போ வந்து உங்களை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க, உங்களோட டேட்டாவை நான் கலெக்ட் பண்றேன். அப்படியே ஸ்பெல் பண்ணுங்களேன், கரெக்டான்னு பாருங்க. இனிஷியல் எஸ் உங்களோட இனிஷியல் சிஸ்டர் ஏ ஏ. ரைட். அப்படியே உங்க நம்பர் சொல்லுங்க. 86 86 75 75 40 40 9786 9786. நீங்க எப்படி முத என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? வாக்கினா, சோஷியல் மீடியாவா, ஃபேஸ்புக்கா, இல்ல வேற ஏதாவது மீடியாவா? ஃபேஸ்புக் மூலமா. ஓகே, ஃபேஸ்புக். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல உங்கள்கிட்ட எவ்ரி கஸ்டமர் வர்றவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு வர்ற மெஜாரிட்டி கஸ்டமர் எந்த மீடியா மூலமா வந்தாங்க அப்படின்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியுமா? எஸ் மேனுவலா நீங்க எதையும் ட்ராக் பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க அப்படியே உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்களேன்.
ஐ மேக் யூ அஸ் அ ஹோஸ்ட். 1 minute. அவங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவாங்க, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரியல. உங்களை வந்து கோஹோஸ்ட் பண்ணிட்டேன். ஷேரிங். உங்களுக்கு ஓகே. வந்திருக்க மெசேஜை இப்போ காமிக்க போறீங்க. ஆ எஸ், வந்தது. வாட்ஸ்அப்ல வந்தது. அப்படியே நீங்க வந்து இது பண்றதுக்கு முன்னாடி ஆ நம்ம வந்து காமிச்சிடலாம். உங்களோட தான் காமிக்க போறேன். நீங்க வந்து ஸ்க்ரீனை மட்டும் ஷேர் பண்ணுங்களேன். எஸ் எஸ். அதை ஓபன் பண்ணிட்டேன். ம் உங்களை ஹோஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. இல்ல, ஷேர்னு போயிட்டு என்ன பண்றதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஷேர் கொடுத்துட்டு அதுல ஆடியோ ஆக்சஸ் அந்த மாதிரி கேட்கும். நீங்க அப்படியே இது பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரீனை மட்டும் செலக்ட் பண்ணி என்டையர் ஸ்க்ரீன் சரி. கொடுத்துட்டு அப்படியே ஷேர் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணனா இட்ஸ் டேக் டைம். பட் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க பிசினஸ்க்கு நீங்க ட்ரையலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பிஃபோர் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது. பண்ணிட்டீங்களா சிஸ்டர்? எனி சப்போர்ட் நீடட்? ஸ்கிரீன் தானே அதை கொடுக்கணும். ஸ்கிரீன் வரணும் அதுல. என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ப்ரொசீட் இல்ல, பண்ணுங்க. என்டையர் அவ்வளவுதான். ஸ்கிரீன் வரல. அதனால தான் பார்க்கறேன். வரலையா? என்ன மெனு காமிக்குது? ஒவ்வொரு எது யூடியூபா, இது டெலிகிராமா, அந்த மாதிரி கேக்குது. ஸ்கிரீன் போனேன்னா என்டையர் வரலையா? நீங்க வாட்ஸ்அப்பை கொடுங்க. வரல. வாட்ஸ்அப்பும் எனக்கு இதுல காமிக்கல. ஒரு நிமிஷம். வருங்களே. மொபைல் ஆப்ல தானே பண்றீங்க. இப்போ இந்த மாதிரி இங்க ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த நம்ம இதுலயே ஷேர்னு கொடுத்தீங்கன்னா அதுல அதுல இருந்து தான் வந்து இப்போ நீங்க இதுல காமிச்சதுல கீழே வந்து பார்ட்டிசிபேஷன் அண்ட் அதுல ஷேர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஷேர்ல போனேன்னா ம். மைக்ரோசாஃப்ட் டிரைவ், மைக்ரோசாஃப்ட் ஆஹா ஷேர் பாயிண்ட் அந்த மாதிரி ஆஹா தான் நீங்க காமிக்குது. என்ன பண்றீங்கன்னா இதுக்குள்ள போறீங்க. அதாவது அந்த ஈவெண்ட்டை ஷேர் பண்ற மாதிரி இன்வைட் பண்ற மாதிரி பண்றீங்க. நான் சொல்றது ஒரு ஓகே. கிரீன் கலர் பட்டன் இருக்கா, ஒரு அப்பர் ஏரோ மாதிரி போட்டு ரியாக்டுக்கு பக்கத்துல இருக்கும் மெனு. ஒரு நிமிஷம். இல்லைங்க பிரதர். என்னென்ன மெனு இருக்கு? ஷேர்ன்றது வந்து ஒரு அப்பர் ஏரோ மாதிரி இருக்கும் சிஸ்டர், ஒரு டிவி ஆமா, ஸ்கிரீன் மாதிரி. அதுதான் போனேன் நானு. கரெக்ட். அதுல அதுல புக் என்டையர் மார்க், ஆப்ஷன் வரலையா? வெப் யூஆர்எல், ஸ்கிரீனு, கேமரா, ஸ்கிரீன் ஷேர் ஒயிட் கொடுங்க. போர்டு. ஸ்கிரீன் தான் ஸ்கிரீன். போனேன். ஸ்கிரீன் ம். போனான் தான் டெலகிராமு எல்லாமே காமிக்குது. நிறைய காமிக்குது. இல்ல வாட்ஸ்அப் மட்டும் என்டையர் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் வருமே அதுல. ஒரு நிமிஷம் பாக்குறேன். ஜூம், யூடியூப், செக்யூர் ஃபோல்டர் அப்படிதான் காமிக்குது. என்டையர் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் வருமே. என்டையர் இல்லைங்க ஸ்கிரீன் பிரதர். வரும் சிஸ்டர். என்டையர் ஸ்கிரீன் வரும் சிஸ்டர் ஆக்சுவலா. அதான் பாத்துட்டு இருக்கேன் நானு. நீங்க சொல்றது எல்லாமே அப்ளிகேஷன் விண்டோஸ். பட் இப்போ வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே கூட ஷேர் ஆக்சஸ்க்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. சரி, நான் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்ப அது வரணுமே. வரலையே. ஏன்னா ஷேர்டு தான். மேபி மத்தவங்க வேணா ட்ரை பண்ணி பாக்குறாங்க பிரதர். டைம் ஆகுது இல்லையா? 1 minute. வேற யாரு இதா இருக்கீங்க, வாலண்டியர் பண்றீங்க? வேற யாருக்கு பண்ணலாம்? ஏன்னா அவங்களுக்கு வந்து தே ஹேட் அ சேலஞ்ச் இன் ஷேரிங் ஸ்கிரீன். பொறுங்க வரேன். வேற யாராவது மொபைல் ஸ்கிரீன் யார் ஷேர் பண்ண முடியும்? சூப்பர் பிரதர், நீங்க வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்றேன் ஒரே ஒரு செகண்ட். ஓகே ஓகே பிரதர், நான் உங்களை இப்போ இதான் மாத்திட்டேன். உங்க ஸ்கிரீனை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க கொஞ்சம். ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்களேன். Or only host can share. இல்லையே, ஒரு நிமிஷங்க. நான் உங்களை ஹோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம்
பண்ண முடியும். மேக் எ ஹோஸ்ட். சரி, இப்போ பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் அதே மெசேஜ் இல்ல, உங்களை நான் ஹோஸ்ட் மாத்திட்டேனே, ஷேர் கொடுக்கலாமே. ஒன் செகண்ட். ரெண்டு இதுல லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அத லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். எக்கோ அடிக்குது. ஆமா, அதை இது பண்ணிருங்க. உங்களை ஹோஸ்டா மாத்திட்டேன், நீங்க வந்து இது மட்டும் பண்ணுங்க. ஓகே, 1 minute. மறுபடியும் ஒன்லி ஹோஸ்ட் கேன் ஷேர்னு வருது. இல்ல, நான் வந்து இடையில இதாயினீங்க இல்லையா, அதனால இது பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். இப்போ ட்ரை பண்ணுங்க. உங்க நம்பர் சொன்னீங்கன்னா ஐ ஆடட் த டீடைல். எல்லாரும் ஓகே. ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஃபுல் ஸ்கிரீன் போட்டுருவா? ஆமா, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னும் உங்க ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. என்ன பிரதர்? ஜூம்ல தானே கொடுக்கணும்? ஆமா ஆமா. ஷேர் ஆக்சஸ் கொடுத்து என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே வந்துடும் டீடைல்ஸ். வருதா சார்? பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அப்படியே உங்களோட மொபைல் ஸ்க்ரீனுக்கு போங்க. நான் இப்போ நம்பர் ட்ரிகர் பண்றேன். 1 செகண்ட். உங்களோட நேம் சொல்லுங்க, ஃபுல் நேம். பிரேம மோடி, PREMA MODIY. இனிஷியல் M. நம்பர் சொல்லுங்க. 73737 73737 88033. 88033. ரைட். முத நம்மளோட growth star கம்யூனிட்டி பத்தி நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல நீங்க இதுல அப்படியா? அந்த சரி. எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, ஆமா ஆமா. அதுல நான் மெம்பர். ஸோ அந்த மெம்பர்ஸுக்கு எல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. ம் ம் ம். ஸோ எஸ் மூலமா தான் எனக்கு அந்த உங்க இது வந்து பரிச்சயமானது. ஓகே, நான் வாட்ஸ்அப்னு ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணிட்டேன் இப்போ. ஓகேங்களா? அப்போ எனக்கு Okay. நான் ஒரு 100 கஸ்டமர் இந்த மாதிரி நான் வாட்ஸ்அப் ஃபீல்டு வழியா வர்றாங்க அப்படின்னா அதில் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுதான் இங்கே கான்சியஸ் டிசிஷனு, வேற ஒன்றும் Okay, இல்லை. okay. இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பேஜ் போகலாம். வாட்ஸ்அப் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு வாட்ஸ்அப்பை காமிங்க. கைஸ் எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுது இல்ல? அதுதான் ப்ரோ, அதுதான். இப்ப தெரியுதா சார்? தெரியுது தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மெசேஜ் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுமா? நான் ஆர்வைசியில் சொல்லியிருப்பேன், கஸ்டமர் கிட்ட பெர்மிஷன் வாங்குங்கன்னு. எவ்வளோ பேர் கனெக்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் லெவல்ல பர்மிஷன் வாங்குனீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு லாயலா இருக்காங்க, இல்லை வந்து நான் லாயலா இருக்காங்களா, நியூட்ரலா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்டின் பண்ணாங்கன்னா அவங்க லாயல், ஆப்ட் அவுட் பண்ணாங்கன்னா நான் லாயல், நியூட்ரல்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபிகர் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஆப்டின் கொடுங்க பிரதர். நீங்க இந்த இடத்துல இது வந்து ஒரு பிரைவசி ஃபர்ஸ்ட் டூல். கஸ்டமரை எந்த வகையிலையும் நம்ம வந்து ஸ்பேம் பண்ணாம நம்மளோட கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓகே பிரதர், உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐ ரன் ஒரு ஸ்பின் வீல் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 1 minute. நான் ஒரே நேரத்தில் 2 ஆக்டிவிட்டி இது பண்ண முடியாது. நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணேனும் காமிக்கிறேன் எல்லாருக்கும், பட் தெரிஞ்சுக்கோங்க. சுமையா சார் உங்களுக்கு நான் அனுப்புறேன் உங்க நம்பர், ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணனால. 1 செகண்ட்.
உங்களுக்கு நான் ஒரு ஃபன் கேம் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எல்லாரும். அதான் அப்படி ப்ளே ஹியர் கிளிக் பண்ணவா சார்? ம் இப்போ நான் வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர் நடத்துறேன், நீங்க எனக்கு கஸ்டமர், உங்களுக்கு நான் இது ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே. கிறிஸ்மஸ்க்கு ஸ்பின் ஒரு த போனஸ் கிறிஸ்மஸ் கொடுக்கணும்னு பேக்கேஜ். நினைக்கிறேன், ஒரு ரிவார்டு. அதுக்கு இந்த ஓகே. ஸ்பின் வீல். ஜஸ்ட் ஸ்பின் பண்ணி விடவா? ம் நீங்க சும்மா எதுவுமே கேட்க வேணாம், அதில் ஜஸ்ட் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. உங்க ஏன்னா நீங்க இப்ப யூ ஆல்சோ சைக்காலஜி ரிலேட்டடா இருக்கனால இட்ஸ் ஹிட் பீப்புளுக்கு வந்து ஒரு ஒரு ரிவார்டிங் சிஸ்டம் கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றப்ப. இப்போ ஓகே. அவங்களுக்கு இது பண்ணிட்டாங்க, அந்த கூப்பனை ரிவீல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும், அதான் கண்டிஷன். ஓகேவா? ஓகே. இது பர்சனலைஸ் சாய்ஸ் கண்டினியூ குவிஸ்னு டிஸ்கவுண்ட் கேக்குது. நீங்க அன்லாக் பண்ணுங்க அப்படின்ட்டு. ம் கண்டினியூ குவிஸ். ம் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா ஸ்டூடெண்டா அப்படின்னு. சார் நீங்க ஓகே. என்ன வேலை பார்க்குறீங்கலாம் கேட்க முடியாது. விச் ஆஃப் திஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் யுவர் டே டு டே லைஃப் அப்படின்னு கேட்டிருக்கேன். இன்டெரக்டா மீன் ஓகே. ஆகுது இல்லையா உங்களுக்கு? நீங்க உங்க டே டு ஆமா. டே லைஃப்ல எதுவா என்ன மாதிரி இருப்பீங்க, எது பெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னா, பிசினஸ் ஓனரா, ஃப்ரீலான்சரா, ஹோம் மேக்கரா, எதுவோ கொடுத்துருங்க. உங்களுக்கு ஓகே. என்ன ஆன்சரோ இப்போ கொடுங்க. நான் ஆக்சுவலா ஒரு ஃப்ரீலான்சர்னு சொல்லலாம்ல சார்? ஒரு லைஃப் கோச் அப்படிங்கிறதுல நீங்க ப்ரொஃபஷனல்ல வருவீங்க, நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ல வருவீங்க. ஒர்க்கிங் வேற சர்வீஸ் ப்ரொஃபஷனல். இண்டஸ்ட்ரி. ஆ அது உங்க ஓகே. பிசினஸ்க்கு நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு 5 மாடல் கொடுத்துருக்கேன். ஓகே. உங்க ஓகே. டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் பண்ண போறீங்க. சப்மிட். ரைட். உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ் கூப்பன், மை சாய்ஸ் 12. மை சாய்ஸ். நீங்க எடுக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து 12% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. சரிங்களா? ஓகே. இப்படி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா இதுல உங்களோட ஸ்டோர் டீடைல்ஸ் பிளஸ் இந்த கூப்பன் சேவ் ஆகுற மாதிரி தான் நாங்க ஃபர்தரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஓகே. மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா, ஒரு ரிவார்டிங் சிஸ்டம் இருந்ததுன்னா, மக்கள் வந்து இமீடியட்டா அந்த ரிவார்டிங்காகவே ஜஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு வருவாங்க. எஸ், டெஃபினெட்லி. என்னதான் கொடுக்குறாங்க அப்படி அப்படின்ட்டு. அப்போ உங்களோட ஒவ்வொரு பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி வி கிரியேட் அ கேஸ் ஸ்டடி அண்ட் ரிவார்டிங் சிஸ்டம். எவ்வளவு பேருக்கு இது ஸ்பார்க் கொடுத்துச்சு? ஸ்பார்க். சார் இது வந்து நீங்க சொல்றது வந்து பெர்ஃபெக்ட் இது. பட் எனக்கு வந்து ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா, என்னோட இதுல இந்த மாதிரி ரிவார்ட்ஸ், அது ஒரு என்ன ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து நம்ம நான் பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் சும்மா ஜஸ்ட் இல்ல பிரதர், பழைய கஸ்டமருக்கு பண்ண வேண்டாம். ஓகே. உங்களுக்கு லீடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. அந்த லீடுக்கு இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் என்னோட யூஸ் கேஸ் ஒன்று காமிக்கிறேன் பிஃபோர், ஒரு நிமிஷம் இன்னொரு இதையும் காமிச்சிடுறேன். இதுல வி ஹாவ் ஸ்கிராட்ச் கார்டு ஆப்ஷனும் இருக்கு, அதையும் உங்களுக்கு அனுப்புறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், ஒன் செகண்ட். நான் அந்த லீட் நர்ச்சரிங்க்கு நாங்க இப்போ ஒரு ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா அது இது பண்ணல. பட் நான் எப்படி டீடைல் கலெக்ட் பண்றேன்னு பாத்துக்கோங்க, ஒரு நிமிஷம். ஓகே. யூ ஹாவ் அ நெக்ஸ்ட் மெசேஜ். வாட்ஸ்அப்லயா சார்? ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஓகே. ஸ்கிராச் யுவர் கார்டு. ம் எஸ் சார். இதுல வந்து XX% ஆஃப் மெகா ஜாக்பாட் கூப்பன் கண்டினியூ குவிஸ். ம் ஓகே. என்ன இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி நீங்க படிக்கிறப்ப எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? எனக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு இம்ப்ரெசிவ். யுவர் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் மீன்ஸ் a lot to us. when is your birthday we can celebrate you. இதெல்லாம் வந்து ஓகே. கஸ்டமர் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி தான். யா. எவ்வளவு பேர் இங்க செல்வித் பர்பஸ்ல இருந்து அட்டன் பண்றீங்க? ஆக்சுவலா செல்வித் பர்பஸ் கம்யூனிட்டில இருந்து, செல்வித் பர்பஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணவங்க கனெக்ட் ஆகுதா எல்லாருக்கும்? சூப்பர்.
ஓகே, சப்மிட் கொடுத்துட்டேன் சார். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் கேஷ்பேக், அது ஆஃப்னு வருது, அது ஒரு சின்ன பக் இருக்கு, இட் வில் பி ரிசால்வ்டு. நீங்க ஓகே, வந்து ஃப்ரீ ப்ராடக்டாவோ இல்லைனா வந்து ஒரு விஐபி அக்சஸாவோ ஒரு 500 ருபீஸ்க்கு நீங்க எங்களோட ப்ராடக்ட்டை நீங்க இது பண்ணிக்கலாம். ஜாக்பாட் ப்ளஸ் 500. ஆல்சோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்க குவிஸுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஆமா சார். அதுக்கு நான் வந்து ஐ கிவ் அ லாயல்ட்டி பாயிண்ட். அது தேவைப்பட்டா நீங்க கொடுக்கலாம், இல்லை நான் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னாலும் உங்களோட விருப்பம். ஓகேவா? ப்ளஸ் பட் இந்த 50 இடத்துல லாய். என்னன்னா பீப்புளுக்கு ஒரு ரிவார்டிங் சிஸ்டமை நம்ம வந்து கிரியேட் பண்றோம் நம்மளோட பிசினஸ்க்கு. இட்ஸ் கால் கேமிஃபிகேஷன். ஓகே சார். அப்ப அடுத்தடுத்து உங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ மக்கள் வந்து கன்சியூம் பண்றதுக்கு தயாராவாங்க, உங்களோட சர்வீஸ் எடுக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. ஓகே. புரியுதுங்களா? ஓகே. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இதுதான் ப்ரோ, இதுல வந்து என்னன்னா இந்த ரிவார்டிங் சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா பீப்புள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இதுல அட்வான்டேஜ். இதுலயே ஆப்ட் அவுட் கொடுக்குறவங்க வந்து அவங்கள வந்து நம்ம விட்டுறலாம். கொஞ்சம் ஆமா, அது வந்து maybe. நீங்க அதுல ஏதோ அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும், அதை நீங்க என்னன்னு பார்த்து ரிசால்வ் பண்ணணும். ஓகே. பீப்புளோட ரிலேஷன்ஷிப்ல எங்கேயோ கேப் இருக்கும், அதை சரி பண்ணணும் நம்ம. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. புரியுதுங்களா? தேங்க்யூ சார். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. நான் ரீக்ளைம் பண்றேன் ஹோஸ்ட்டை. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஷூர். சூப்பர். எவ்வளோ பேருக்கு புதுசா இருக்கு, நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணல. நான் என்னோட விஷயம் என்னன்னா, பெரிய கார்பரேட்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்த சாதாரணமா நம்ம ஸ்மால் பிராண்ட்ஸ் பண்ணி எப்படி க்ரோ ஆக முடியும் அப்படின்றதான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் இதுல. யோசிச்சு பாருங்களேன், இந்த இந்த மாதிரி டூலு நீங்க போய் சும்மா கூகுள் சர்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா யூனிக்கா, இவ்வளோ யூனிக்கா வந்து எஸ்எம்இஸ்க்காக யாரும் டிசைன் பண்ணல. கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்க்கு ஒரு கஸ்டமர் ஃபோக்கஸ் வேலை. ஓகேங்களா? திஸ் இஸ் ஒன்லி ஃபார் லிவரேஜிங் கம்யூனிட்டிக்கு நான் அந்த சக்ஸஸ் கொடுக்கணும்னு பார்க்குறேன். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 1 மினிட். இதுதான் நான் எப்படி கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து ஃபர்தரா நீங்க வந்து இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் நான் குவிஸ் செட் பண்ணியிருக்கேன் ஆக்டிவிட்டியில. 1 மினிட். இங்க நான் கேட்ட கொஸ்டின் டைரக்டா ப்ரொஃபைல்ல போய் உட்காந்துருச்சு. இங்க பாருங்க, சாரோட ப்ரொஃபைல். சார் நீங்க ப்ரொஃபைல் கொடுத்தீங்க இல்லையா, உங்களோட டேட்டா வந்துச்சு பாருங்க, பர்த்டே டேட்டு, அப்புறம் உங்களோட ப்ரொஃபஷன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். நீங்க என்ன ஒரு மாசத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டி ஒரு 6 மாசம் 1 வருஷம் கன்சிஸ்டண்டா எல்லா கஸ்டமரும் என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு அட்ராக்ட் மோர் பீப்புள். உங்களை பத்தி பீப்புள் வந்து வெளியேயும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏதோ வித்தியாசமா பண்றாங்கப்பா இங்க அப்படின்ற ஒரு கிரெடிபிலிட்டியும் கிடைக்கும். எவ்வளவு பேருக்கு இந்த இடத்துல காம்படிஷன் இல்லாம நம்ம கஸ்டமரை வந்து ஒரு கம்யூனிட்டியா மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு லைக் உங்க கஸ்டமர்ஸை ஒரு கம்யூனிட்டியா மாத்துறதுக்கு இட்ஸ் ஹெல்ப் கஸ்டமர் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலா. ஓகே. நீங்க ERP-யோட இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் பிரதர். அது வந்து பர்சனலைஸ்டா உங்களுக்கு என்ன டூலோ அதுக்கு தனியா we have a டெக்னிக்கல் டீம், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? இது எப்படி ஒர்க் ஆகும், நான் எப்படி என் பிசினஸ் அந்த மாதிரி? இல்ல இது மொபைல் ஆப்பா சார்? இது வந்து வெப் போர்ட்டல் மாதிரி ப்ரோ. ஏன்னா மொபைல் ஆப்ல எடுத்தவொடனே நம்ம கொண்டு வர முடியாது, ஃபியூச்சர்ல நாங்க பிளான் வச்சிருக்கோம் அதை பண்றதுக்கு. ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா ஒரு வெப் இதுதான். ஆமா, வெப் போர்ட்டல். இப்போ நீங்க எப்படி வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி உங்க டீம் வந்து பில் போடுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியோ இல்ல உங்களோட சிஆர்எம் மாதிரி யாராவது ஒரு பர்சன் வந்து அதை என்கேஜ் பண்ணணும், அதை வச்சு பண்ணிடலாம், நீங்க சிஸ்டம்லயே பண்ணிடலாம் அதை. ஓகே சார். எவ்வளவு பேருக்கு இந்த டூல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இனிஷியலா கொஞ்சம் பீப்புளுக்கு வந்து நம்ம கைட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லணும். ஒன்ஸ் அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈஸியா அவங்கள வந்து என்கேஜ் பண்றது, ரீடைன் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, இது கொஞ்சம் ப்ராடக்ட் பேஸ்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. என்ன ப்ராடக்ட் பேஸ்டா பிரதர்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு பைக் விக்கிறாங்க, அப்படி இப்போ ஒரு டெக்ஸ்டைல் விக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இப்ப அந்த தீபாவளி சேல் ஒரு 10% ஆஃப், 15% ஆஃப் அந்த மாதிரி அவங்க கொடுக்க முடியும். ஆனா இப்ப என்னோட இது வந்து ஒரு ஐ எம் செல்லிங் ஹாப்பினஸ். கரெக்ட். ஸோ நம்ம இதுல வந்துட்டு ஒரு என்ன மாதிரி ஆஃபர்ஸ்
நான் நீங்க இதை வந்துட்டு ஆஃபர்ஸ் கொடுக்கணும்னு இல்ல பிரதர், ஓகே ஒரு ஹாப்பினஸ்க்காகவே நீங்க குவிஸ் ரன் பண்ணலாமே. இப்போ நீங்க ஒருத்தர் லீடை கன்வெர்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம், நான் B2B ஒரு மாடல் காமிக்கிறேன். இது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே 1 minute 1 minute 1 minute 1 minute. இதை நான் ப்ரொஃபைல மட்டும் காமிக்கிறேன், ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா எனக்கு நிறைய லீட்ஸ் வருது எவ்ரிடே. அந்த லீடுக்கு நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே வந்து வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐ கிரியேட் ஸ்பின்னு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப்னு, செல் வித் பர்பஸ் ப்ரோக்ராமுக்கு. ஓகேங்களா? வேர் ஆர் யூ கரண்ட்லி ஸ்ட்ரகிளிங் இன் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். மார்க்கெட்டிங்கா, சேல்ஸா, கஸ்டமர் ரிட்டென்ஷனா, டீம் அண்ட் ஆப்ரேஷனா, கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷனா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், வாட் டு யூ வாண்ட் டிஸ்கஸ் இஃப் யூ வின் இன் த கால். நீ வந்து அதாவது இதுல 2 ஆப்ஷன். இது வந்து இது நம்மளோட இதுக்காக அவங்க பிசினஸ்ல என்ன ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். இது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கால் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து growth ரஞ்சித்தோட நீங்க பேசுறதா இருந்தா என்ன கேட்பீங்க? பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வேணுமா, மைண்ட் செட் அண்ட் பர்சனல் growth வேணுமா, பிராண்டிங் அண்ட் மெசேஜிங் வேணுமா, இல்ல வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி வேணுமா, சேல்ஸ் ஃபனல் வேணுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஃபைனலா செல் வித் பர்பஸ்ல உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணும்? கிளாரிட்டி அபவுட் மை பிசினஸ், டைரக்ஷன் ஆன் வாட் டு நெக்ஸ்ட், ஹவு டு கம்யூனிகேட் வேல்யூ, ஹவு டு செல் கான்ஃபிடென்ட்லி, ஹவு டு பில்ட் பர்பஸ் ட்ரிவன் growth அப்படின்னு கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் இதை வந்து ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா? ஒரு நிமிஷம், உங்க நம்பர் சொல்லுங்க பிரதர். 73737 ஒரு நிமிஷம். MODIY முன்னாடி உங்களோட ஃபுல் நேம் சொல்லுங்க. PREMA ம் கேப் ம் MODIY ரைட். இனிஷியல் வந்து என்ன சொன்னீங்க? M ஓகே. நம்பர் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. 73737 ம் double அந்த eight சிஸ்டம் நெட் வரலன்னு தெரியுமா? 88 033 இந்த மேடம் இருக்கு நெட் ஒர்க் ஆகலைன்றாங்க. நான் பெரிய சோர்ஸ் இது பண்ணல. ஒரு நிமிஷம், நோ சோர்ஸ்ன்றதா வாட்ஸ்அப். வை ஏதோ சம்திங் இது இருக்குன்னு நினைக்கிறேன். 73737 double eight zero நம்பர் double கரெக்டா இருக்கு. இங்க ஏதோ பேக் எண்ட்ல ஒரு சின்ன அப்டேட் பண்ணிருக்காங்க டீம். 1 செகண்ட். இஸ் அனேபிள் சோர்ஸ் ட்ரை அகைன். ஓகே, ஏதோ ஒரு சின்ன ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ட்ரிகரிங்கா பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம். இல்ல டெலகிராம்ல கொடுக்க முடியுமா சார்? என்ன ப்ரோ? டெலகிராம்ல ம் ம் இதே நம்பர் தான் டெலகிராம்ல கொடுக்க முடியுமா? இல்ல ப்ரோ, அதாவது நீங்க அதுல ஆப்ஷன் இருந்ததுன்னா பண்ணலாம். இன்டகிரேஷன் சோர்ஸ் இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். அது உங்களுக்கு கஸ்டமர் இன்டகிரேஷன் தான். டெலகிராம் இல்ல இல்ல உங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களா இன்னும்? டெலகிராம்ல ரொம்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு இப்ப. இல்ல இப்ப நீங்க என்னோட இதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்கல்ல வாட்ஸ்அப். இல்ல சோர்ஸ் வந்து இங்க வந்து ஏதோ சின்ன ஒரு குட்டி பக் இருக்கு. அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீம். ஓகே அதனால என்னோட சோர்ஸை வந்து ஆட் பண்ண முடியல, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே நான் உங்களுக்கு தனியா அதை கைட் பண்றேன் ப்ரோ. B2Bக்கும் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். நாங்க ரியல் டைம்ல பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் குவிஸ் வழியா ரன் பண்றேன் ஆக்சுவலா. ஓகே ஓகே எனக்கு எதுவும் நான் ரன் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம். ஸ்பின் வீல் ஏன்னா நான் மல்டிபிள் டைம்ஸ் அனுப்புறனால எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டேங்குது. டேட்டா வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன். இது கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர். டேட்டா இது பண்ணனால வர மாட்டேங்குது. பட் இட் இஸ் பாசிபிள். இந்த பிசினஸ் ஓகே மாடல்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம். சாரி. எவ்வளவு பேர் இதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட பிசினஸ்க்கு? ஆர் யூ ரெடி டு சைன் அப்? அண்ட் ஆல்சோ கம்யூனிட்டி பத்தி ஒரு ரிவீல் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சைன் அப் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் நான் கிவ் த வாடிக்கையோட சைன் அப் ஆக்சஸ்.
இந்த லிங்க் போட்டிருக்கீங்களா, vadik.ai, அதை போய் கொஞ்சம் அக்சஸ் பண்ணுங்க. இதுல நீங்க வந்து ஃப்ரீ டெமோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேரு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் பிசினஸ் நேம் மட்டும் போட்டீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலுக்கே வந்து அக்சஸ் வந்து பண்ணிடுறீங்களா எல்லாரும்? யார் இடையில அன்மியூட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் யூஸ் கேஸ் எக்ஸாம்பிள் பண்றேன் எப்படிலாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ஏதாவது எனக்கு இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் அதை கிரியேட் பண்றேன் உங்களுக்கு. பண்ணிட்டீங்கன்னா ஐ ஹாவ் பேக் எண்ட்ல என்னால் பார்க்க முடியும், நான் வந்து இது பண்றேன். ராஜேஷ் பிரதர் பண்ணிட்டீங்க, வெல்கம் பிரதர். உங்களுக்குலாம் அது நல்லா ஒர்க் ஆகும் பிரதர். நான் வந்து டீமை சப்போர்ட் பண்ண சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் வி கிரியேட் கேஸ் ஸ்டடிஸ், ஆக்சுவலா பர்சனலைஸா பண்ணலாம். சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா சைன் அப்னு கமெண்ட் பண்ணுங்க. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் சைட் ஓப்பன் பண்றீங்க, ஃப்ரீ டெமோ கிளிக் பண்ணி உங்க பேரு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பிஸ்னஸ் நேம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, இந்த இதான் இதை மட்டும் தான் பண்ண போறீங்க. நிறைய பேர் லிங்க் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். https://vadik வந்துச்சு. சூப்பர். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சைன் அப்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒருத்தரோட இதையும் பார்க்குறேன், இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இட்ஸ் ஆல்ஃபா டெஸ்டிங் மோட், டெஃபினட்டா இட்ஸ் ஒர்க் ஃபார் யூ. ஓகே, ஆஸ்டன்ஸ் பண்ணிட்டீங்க, வெல்கம். பிரேமா மோடிஸ்டர், வெல்கம் வெல்கம் வெல்கம், சூப்பர். ரைட், ஓகே. இது வந்து டீம் ஃபர்தரா உங்களுக்கு கால் பண்ணி இதை எப்படி உங்க பிசினஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 கஸ்டமர் வரைக்கும் யூ யூஸ் இட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரிப்ஷன் வரும், அதை நீங்க லிவரேஜ் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வந்து இன்னும் நாங்க அஃபிஷியலா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணல, கம்மிங் இதுல வந்து அதுவும் அப்டேட் ஆயிடும். ஓகேங்களா? இன்னர் அகாடமி பண்ணிட்டீங்க, டெவ் எக்ஸ்லியர் நேச்சர், ஓகே சூப்பர், செம்ம. ஒவ்வொரு பிசினஸ்க்குமே இதுக்கு யூஸ் கேஸ் கிரியேட் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் அப்னு போட்டுருங்க. ரைட்டு, இன்னைக்கு செஷன் அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் சொல்லியிருந்தேன். நம்மளோட மாஸ்டர் மைண்ட் ப்ரோக்ராமை நான் வந்து ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. பட் அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, யூ வாண்ட் டு என்டர் இன் டு த செல் வித் பர்பஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். ஒரு 7 நாள் சேலஞ்சு, அதை அட்டன் பண்ணிட்டு அதிலிருந்து ஒருத்தருக்கு, வேலிடான ஒருத்தருக்கு வந்து ஐ கிவ் த மாஸ்டர் மைண்ட் ப்ரோக்ராம் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். அதோட ஒர்த் வந்து நியர்லி 1,20,000. 3 மந்த்ஸ்க்கு உங்களோட பிஸ்னஸ்க்கு நான் 1-to-1 உட்காந்து ஒர்க் பண்ண போறேன். ஆனா எனக்கு அதுக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லலாமா? என்னன்னு சொல்லலாமா? நீங்க எல்லாருமே டீம் வில் கால் யூ. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டீம் வில் கால் பண்ணுவாங்க. இது நீங்க உங்களோட பிசினஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்க, டெஃபினட்டா ஒர்க் ஆகும். சரியா? நீங்க வந்து செல் வித் பர்பஸ் அட்டன் பண்ணிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 உங்களுக்கு நான் இது சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 1000 crore வேவ் நான் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 1000 மெம்பர், எவ்ரி மெம்பர் மேக் 1 crore அப்படிங்கறதா அந்த விஷன். அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். 1 minute. கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சைன் அப் பண்ணிட்டீங்கல்ல எல்லாரும்? சைன் அப் பண்ணிடுங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. நாங்கள் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் டூல வச்சு குவிஸ் ரன் பண்றது, நிறைய ஆக்டிவிட்டி, டிஜிட்டல் கூப்பன் அனுப்புறதெல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். அதை அப்படியே நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். பெரிய கார்பரேட்ஸ்க்கு ஒர்க் ஆனது உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஆக்சுவலா. ஓகேவா? 1 minute. ஓகே, இது வந்து நம்மளோட கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு கம்யூனிட்டியா, அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்ல ப்ளே பண்ணுவோம். பட் இங்க இருந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் ஸ்கோப் கிடைக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. நான் இதோட G-Star
ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ் மட்டும் சொல்றேன். நீங்க வந்து இந்த கம்யூனிட்டியில நீங்க டிராவல் பண்றப்ப எவ்ரிடே மைக்ரோ லேர்னிங் பண்ணுவீங்க. நிறைய மைக்ரோ லேர்னிங் செஷன் எவ்ரி வீக் இருக்க போது அதை அடுத்த 7 நாளைக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அகைன் அதுல இருந்து ரிசல்ட் எடுத்துட்டு வந்து அதோட இன்சைட்டை வச்சு உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க யாரெல்லாம் அதை கரெக்டா பர்ஃபார்ம் பண்றீங்களோ அவங்களுக்கு ரேங்கிங்ஸும் ரிவார்ட்ஸும் இருக்கும் நம்மளோட கம்யூனிட்டியில. நம்ம growth ஸ்டாரோட கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, we learn together, we win together. பர்பஸ் பிஃபோர் ப்ராஃபிட். நமக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பர்பஸ் வேணும். இதை எவ்வளவு பேர் அக்ரி பண்றீங்க? இதை எவ்வளவு பேர் அக்ரி பண்றீங்க? ஒரு பர்பஸ் வேணும் நமக்கு. இப்ப என்னோட பர்பஸ் உங்க எல்லாரையும் வின் பண்ண வைக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகேவா? தென் ஆக்ஷன் லெஸ் தென் இன்டென்ஷன். நான் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காம இமிடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்து எவ்ரி வாய்ஸஸ் மேட்டர்ஸ். நம்மளோட கம்யூனிட்டியில யாராவது ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்கன்னா அதுல இருந்தும் நீங்க லேர்னிங் எடுத்து உங்க பிசினஸ்ல அப்ளை பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இன்னொரு அனதர் மெம்பருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த போர்ட்டல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். வி கிரியேட் நெட்வொர்க்கிங் ஹியர் இந்த போர்ட்டல்ல. ஓகேவா? அப்ப நமக்குள்ள ஒருத்தர் நம்மளோட நாலேஜை ஷேர் பண்றப்ப ஓகேவா ஆட்டோமேட்டிக்கா நம்ம க்ரோ ஆரம்பிப்போம். அப்ப எவ்ரி மெம்பர் வாய்ஸை நம்ம லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? நான் செல்வித் பர்பஸ் அட்டன் பண்ணவங்களாம் கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் கத்துக்கிட்டத ஒரு 7 நாள்ல பேக்கேஜ் பண்ணி ஒரு இனிஷியல் ட்ரையலா கொடுத்துருந்தேன். ஏதாவது நான் சீக்ரெட் வச்சு உங்களுக்கு நான் கொடுத்தேன் வேல்யூ. எனிதிங் ஐ ஹாவ் அ சீக்ரெட். நீங்க அடுத்த லெவல் கோர்ஸ் வாங்க அப்பதான் கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னேன் நான். நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் வேணும்னா மட்டும் மாஸ்டர் மைண்ட் வாங்கன்னு சொல்லியிருப்பேன், மெம்பரா வாங்கன்னு சொல்லியிருப்பேன். எனிதிங் யூ ஃபீல் சீக்ரெட்ஸ் இல்ல ஓப்பனா உங்களுக்கு ஆஃபர் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ணணும், கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்ணணும், கண்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணணும், அண்ட் எப்படி உங்களுக்கு ஒரு லீட் ஜெனரேட் பண்றீங்க, ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா உங்க ரெவென்யூ கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா? எஸ்டபிள்யூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் ப்ளீஸ். நோ சீக்ரெட். நம்ம கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த சீக்ரெட்டும் கிடையாது. ஓகேவா? தென் கண்டென்ட் அண்ட் லேர்னிங் மாடல். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஒர்க் ஷாப் இருக்க போகுது. லைவ் ஒர்க் ஷாப் நம்ம எவ்ரி வீக் பண்ண போறோம். நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா எல்லாத்தையும் அலோவ் பண்றேன். இன்னும் நெக்ஸ்ட் ஜான் மந்த் 2026க்கு மேல ஒன்லி பெய்டு மெம்பர்ஸ், சீரியஸ் ஆக்ஷன் டேக்கர்ஸ் ஒன்லி அலௌட் இன் த குரூப். அண்ட் ஆல்சோ கம்யூனிட்டி சேலஞ்ச். அந்த 7 நாள் சேலஞ்ச் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கம்யூனிட்டி மெம்பரா அபிஷியலா ஆன்போர்ட் ஆவீங்க. நாங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நாலேஜை உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. அண்ட் பியர் லேர்னிங் குரூப்ஸும் இதுல கிரியேட் பண்ண போறோம். ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, ஒரே கேட்டகரி பண்றீங்கனாலும் நீங்க காம்படிட்டர் மைண்ட் செட் எல்லாம் விட்டுட்டு இங்க ஒரே மாதிரி டிராவல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ மந்த்லி ரிஃப்ளெக்ஷன் மீட். நம்ம மாசத்துக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் மீட். அந்த 4 வாரம் என்னென்ன கத்துக்கிட்டோம், அதுல என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, எவ்ரிதிங் நான் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு பர்சனலா சப்போர்ட் பண்ண போறேன். எவ்வளவு பேரு எஸ்டபிள்யூபி அட்டன் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்ல ரீட்டைன் யுவர் கஸ்டமர் அட்டன் பண்ணவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபாலோ அப் கிடைக்குது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடைக்குதுன்னு ஃபீல் பண்றீங்க, அக்கௌண்டபிலிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. How you feel the accountability? நீங்க ROIC அட்டன் பண்ணாலும் சரி, ஏன்னா என்னோட கோர்ஸ் ஸ்ட்ரென்த் அது. ஓகேங்களா? நான் ஒரு செல்வித் பர்பஸ் அட்டன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடைச்சிருக்கும். நீங்க நிறைய இடத்துல போய் லேர்ன் பண்ணிருப்பீங்க, கோர்சஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. பட் உங்களை புஷ் பண்ண வைக்கிறது இந்த கம்யூனிட்டியால தாங்க முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனரா இருந்து நிறைய ஃபார்முலாஸ் ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்து, ஓகேங்களா, அதுல இருந்தெல்லாம் நான் கத்துக்கிட்ட விஷயத்த கியூரேட்டடா எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் எப்படி அவங்க பர்பஸ் ட்ரிவனா ஒரு சிஸ்டமேட்டிக் growth எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பண்ண போறோம். சரிங்களா? நம்மளோட மேனிஃபெஸ்டோவை சிம்பிளா சொல்றேன். யாராவது ஒருத்தர் ரீட் பண்ண முடியுமா? எனிஒன் இன்ட்ரெஸ்டட்? இட் இஸ் அவர் மேனிஃபெஸ்டோ, growth ஸ்டாரோட மேனிஃபெஸ்டோ. ஆஸ் அ மெம்பர் யாராவது ஒருத்தர் பண்ணீங்கன்னா இது நல்லா இருக்கும். Growth Star community is where learning becomes living. We are first generation dreamers, small business owners, makers and
சேஞ்ச் Champions, மேக்கர்ஸ். change makers who Hmm. learn with purpose, act with courage, and grow together. Here, knowledge turns into daily habits, and habits turn into measurable growth for life and for business. Join to learn, implement, and share your wins. Like, don't compete. We don't compete, we become a tribe of growth stars. இது படிக்கும்போது எவ்வளவு பேருக்கு ஒரு எனர்ஜி வருது. ஆமா, நம்ம தனியா இல்ல, நம்ம ஒரு குரூப் பியர் லேர்னிங் இருந்தா, நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் சேர்ந்து ஒண்ணா வளர்ந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணா வளர்ந்தா எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. growth ஸ்டார்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை ஃபீல் பண்ணோம். நான் வந்து இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணோம். ஃபர்தரா ஐ வாண்ட் டு டிராவல் வித் எனர்ஜி பீப்புள். ஏன்னா தனியா அசீல் பண்றதை விட இப்ப நான் உங்களுக்காக நான் கூட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நானுமே ஒரு லேசினஸ் மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு 1 லட்ச ரூபா பிசினஸ்ல இருந்து 10 lakhs வந்து 10 lakhsல இருந்து 1 crore வந்து அகைன். ஏன்னா பிசினஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். பட் நம்ம ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி க்ரோ ஆகிறது, இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகேவா? ரைட். நம்மளோட growth ஸ்டாரோட ஓத், நம்மளோட உறுதிமொழி, ஐ லேர்ன் வித் பர்பஸ், ஐ இம்ப்ளிமெண்ட் வித் கரேஜ், ஐ ஷேர் வித் ஹார்ட், ஐ ஆம் அ growth ஸ்டார். எவ்வளவு பேரு நான் வந்து செல் வித் பர்பஸ் அட்டன் பண்ணி இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க? ஜாயின் அஸ் அ மெம்பர். இனிமேல் வந்து ரொம்ப சீரியஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இதுல அலோவே பண்ண போறோம். நான் லேர்ன் பண்ணுவேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. எனக்கு தேவை உங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வரதுங்க. இன்னைக்கு நீங்க 1 லட்சம் பண்றீங்களா, எப்படி 10 லட்சம் பண்ண வைக்கிறது? 10 லட்சம் பண்றீங்களா, எப்படி 1 crore பண்ண வைக்கிறது? அதுதான் என்னோட நோக்கமே. புரியுதுங்களா? சூப்பர். இப்ப நீங்க வந்து இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா யூ வாண்ட் டு ஜாயின் செல் வித் பர்பஸ் ப்ரோக்ராம். சரிங்களா? யார் இங்க செல் வித் பர்பஸ்ல இருக்கவங்க இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ கிவ் மீ யுவர் ஃபீட்பேக். செல் வித் பர்பஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் இருக்கா? சத்யபாமா சிஸ்டர் இல்ல இவங்க இருப்பாங்க, பிரியா சிஸ்டர் இருப்பாங்க. ஹூ அண்ட் வாலண்டியர் ப்ளீஸ், செல் வித் பர்பஸ் ப்ரோக்ராம் பத்தி. சார் நான் சூப்பர் சிஸ்டர், வெல்கம் சிஸ்டர். நான் உங்களை பின் பண்றேன். நீங்க வந்து இது மட்டும் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். சாரி, உங்களை பின் பண்ணிருக்கேன் சிஸ்டர். நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ ஆன் பண்றது ஏதாவது இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிக்கிறேன். ம். பேசலாமா? கண்டிப்பா. ஏன்னா நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி உங்களுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும். ப்ளீஸ். சரி, எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நான் வந்து சத்யபாமா திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். என்னோட கம்பெனி பேர் சத்யா இன்ஸ்கோ ஹெர்பல்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து 4.5 years-ஆ மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆயுஷ் லைசன்ஸ் இருக்கு, பேட்டன்ட் ப்ராடக்ட் எல்லாமே இருந்தாலும் வந்து எனக்கு க்ரோத் பெருசா இல்லை. அப்பதான் வந்து தம்பி ஒரு ப்ரோக்ராம்ல மீட் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாங்க அந்த 1 day கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே எனக்கு வந்து சரி நெக்ஸ்ட் போலாம் அந்த 7 days அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுல எனக்கு 600 கஸ்டமர் இருந்தாங்க. நான் 600 பேரையும் சும்மா தான் வச்சுட்டு இருந்தேன். அவங்க கிட்ட வந்து திருப்பி நாங்க நிறைய மெசேஜஸ் பண்ணிருக்கோங்க டீமோட. ஆனா அது எதுக்குமே ரிப்ளை வரல. ஆனா இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்கள வந்து நீங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் மெசேஜ் பண்ணணும். நம்ம ப்ராடக்ட்டை வந்து தள்ளிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸ் தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் மெசேஜ்ல தான் எனக்கு வந்து ஒரு 70 கஸ்டமர் திருப்பி வந்தாங்க. ஸோ இதை அதை ஃபில்டரே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஏன்னா தேவையில்லாம 600 பேர் வச்சுட்டு இருக்கிறத விட உங்களுக்குன்னு வந்து டெடிகேட்டடா உங்க ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிற கஸ்டமரை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மெசேஜ்லயே எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. இதுதான் கஸ்டமர் ரிட்டென்ஷன் போல அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி இப்ப வரைக்கும் நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே அந்த 7 நாள் கிளாஸ்ல தெரிஞ்சதுதான். அதே மாதிரி வந்து ரீசெல்லர் வந்து மாடல் சொன்னாங்க, நீங்க அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா வந்து அவங்க எதுவுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா வந்து இவங்க சார் வந்து சொன்னாங்க, இந்த ஃபார்மெட்ல நீங்க வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் வச்சிருந்தேன். ஒரு 25 பேர் வந்தாங்க. அதுலயும் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற 15 பேர் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 15 பேர் இப்போ ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணி இப்போ அவங்க கிட்ட ரீசெல் லிங்க் கொடுத்துட்டு இருக்கோம்.
ஸோ அடுத்தது இன்னொரு ஐடியாவும் சொல்லியிருக்காங்க. அது அது வந்து ரொம்ப பெரிய பிளான். ஸோ வந்து நமக்கு வந்து மந்த்லியே வந்து 50 லேக் 60 லேக் வர மாதிரி. ஸோ இதை முடிச்சுட்டு இதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஸோ 7 நாள் கிளாஸ்லயே நமக்கு இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து அது பர்சனலா எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்னோட பிசினஸ்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி டெய்லி டவுட்ஸ் கேட்கும்போது உடனே கிளியர் பண்ணி அங்க வச்சே பண்ண வைக்கிறாங்க. இப்ப நம்ம நிறைய கிளாஸ் போயிருப்போம், அதுல வந்து அங்க வச்சே பண்ண வைப்பாங்களா அப்படின்னா வந்து அது தெரியல. ஆனா பட் இவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே வச்சே பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல நான் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றேனோ அதை அன்னைக்கே சரி பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே அவங்க கிட்ட சொல்லுற டெஸ்டிமோனியல் வீடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரிசல்ட் கிடைச்சது ஹானஸ்டா ஒத்துக்கணும்ல, அதனால. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ. ஏன்னா நீங்க வந்ததுனால பீப்புளுக்கு வந்து என்ன ரியலா நடக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கஸ்டமர்கிட்ட பர்மிஷன் கேளுங்க, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க, எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். ஆனா ரியாலிட்டி வந்து ஒரு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா அது ஒரு பீப்புள் டு பீப்புள் எமோஷன்ல தான். நம்ம எப்படி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். அதை நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்க. டெஃபினட்டா அதை வந்து இன்னும் நீங்க மென்மேலும் எடுத்துட்டு போறதுக்கு வாழ்த்துக்கள் சிஸ்டர். இந்த வருஷம் 2026 கண்டிப்பா நீங்க ஒரு 1 crore அடிக்கணும். பண்ணிடுவோம். சரி, உங்களோட thank you. கோல் எனக்கு தெரியும். 7 crore சொல்லியிருக்கீங்க, அதுவுமே பண்ணிடலாம் விடுங்க. சரியா? சூப்பர் சரி, சரி. கைஸ். எவ்வளவு பேருக்கு இதோட வேல்யூ புரியுது செல் வித் பர்பஸை பொறுத்த வரைக்கும்? எவ்வளவு பேருக்கு இதோட வேல்யூ புரியுது? நம்ம என்னன்னா லேர்ன் பண்றதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் கஷ்டப்பட்டுட்டு we not take action. நான் வந்து ஒரு கிஃப்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட இதையும் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். ஒரு மாஸ்டர் மைண்ட் ப்ரோக்ராம் நியர்லி வர்த் வந்து நீங்க வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து 1,20,000 அதோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க செல் வித் பர்பஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கணும். அட்டன் பண்ணிட்டு தென் யூ வாண்ட் டு ஜாயின் அஸ் அ மெம்பர். நீங்க வெறும் உங்களுக்கு வேல்யூ இருந்தா மட்டும்தான். இதுலயுமே நான் சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். நீங்க எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. 2 daysல உங்களுக்கு ஸ்பார்க் வரல அப்படின்னா யூ காட் 100% ரீஃபண்ட். யூ கெட் 100% ரீஃபண்ட். சரிங்களா? நீங்க மெம்பரா இருக்கணும், growth ஸ்டாரோட மெம்பரா இருக்கணும். சரிங்களா? இதை பண்ணிட்டு இந்த 90 நாள் சேலஞ்ச், இது நியர்லி வந்து 90 days இருக்கும். ஓகேங்களா? எவ்ரி வீக் நம்ம வந்து உட்காரும் உங்க பிசினஸ்க்கு என்ன நம்ம ஒர்க் பண்ண போறோம், வாட் இஸ் த ரோட் மேப் அப்படின்னு ரியல் டைம்ல ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? இதுல 90 நாளும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணணும். நீங்க நீங்க வந்து ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம அந்த 90 நாளும் அட்டன் பண்ணணும். தென் உங்களோட ஃபைனல், அதாவது நான் உங்களோட பிஃபோர் பிஸ்னஸ் ட்ராக் என்னன்னு பண்ணுவேன். பிஃபோர் பிஸ்னஸ் வேல்யூ எந்த லெவல்ல இருக்கு, பிஸ்னஸ் ஆடிட் பண்ணுவோம். ஆஃப்டர் மாஸ்டர் மைண்ட் ரிவ்யூ பண்ணுவோம் உங்க பிசினஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு. சரிங்களா? இதை வந்து நடக்கும். தென் யூ வாண்ட் டு கிவ் அ வீடியோ டெஸ்டிமோனியல். இது யாரெல்லாம் செல் வித் பர்பஸ் அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். நான் ஒரு 3-4 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இப்ப செகண்ட் பேட்ச் போய் முடிஞ்சு 3வது பேட்ச் முடிச்சுட்டு அதுல இருந்து ஒருத்தரை நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன். பட் இதை வந்து மெம்பரா இருக்கவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட். சரிங்களா? வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் முடிஞ்சா நீங்க இது கொடுக்கலாம். ஆனா நீங்க இந்த எவ்ரி வீக் அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத பிக்கெஸ்ட் பாயிண்ட். யாரால நான் 90 டேஸ்க்கு நான் வந்து வித்தவுட் பிரேக் என்னால் அட்டன் பண்ண முடியும், ஐ வாண்ட் டு ஜாயின் அஸ் செல் வித் பர்பஸ் ப்ரோக்ராம் அப்படின்றவங்க, அதுக்கு வாலண்டியர் பண்றவங்க மட்டும் இந்த 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 டேர்ம்ஸ்க்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் ஏதோ ஒன்று கத்துட்டு இருப்போம், மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்கு போவோம், ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், ஓவர் லேர்னிங் பண்ணிட்டு எதுல இருந்து எங்க ஸ்டார்ட் பண்றது எப்ப முடிக்கிறதுன்னு தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க செல் வித் பர்பஸ் அட்டன் பண்றதுக்கு? செல் வித் பர்பஸ் அட்டன் பண்ணவங்க மெம்பர் ஆயிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சத்யமா மாஸ்டர், யூ ஆர் த அஃபிஷியல் மெம்பர். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மெம்பரா ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க பே பண்ணதை தாண்டி வேல்யூ எடுத்திருக்கீங்களா, இல்ல நான் ஏதாவது அண்டர் வேல்யூ பண்ணிருக்கேனா உங்களுக்கு?
இல்ல பே பண்ணதை தாண்டி வேல்யூ எடுத்ததுனாலதான் நான் நான் வாய்ஸ் கூட சொல்லியிருக்கலாம். இவங்க யாரையும் எனக்கு தெரியாது ஆக்சுவலி. அதே மாதிரி நான் கேமரா ஆஃப் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு நான் லேர்ன் அதிகமா பண்ணிருக்கேன்றதுதான் என் ஃபேஸை காமிச்சே நான் சொன்னேன். அவங்க எங்க வேணாலும் என்ன பார்த்தா கூட என்ன கூப்பிட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கம்பெனி பேர் வரைக்கும் சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு எப்படி சொல்றது 7 நாள்ல கிடைச்சதா இப்போ வரைக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நீங்க அடிக்கடி கிராஸ் செக் அதே பண்ணுவீங்க. நானும் உங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்டுட்டு இருப்பேன் இந்த டவுட் எல்லாம். ஏன்னா நான் ரீசெல்லர் இப்ப ஒரு மெத்தடை யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி அது அது எனக்கு ஈஸியாவும் கிடைச்சது. அதே மாதிரி நான் எஃபர்ட்டும் போடவே இல்லை. அவங்களுக்கு டெய்லி நான் இங்க நடக்கிறது அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய பிசினஸ் மாடல் தான். சோ அது இந்த மாதிரி அதே மாதிரி கஸ்டமர் ரிட்டர்ன் பண்றது ஏன் நான் நினைச்சேன் அவங்கள எல்லா மெசேஜ் அனுப்புறோம், ஏன் அவங்க திருப்பி அவங்க ஓபன் கூட பண்ணி பார்க்கல. நானும் பழைய சேட் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தா நீங்க சொன்ன அந்த மெசேஜ் அனுப்புனதும் அவங்களுக்கு அப்ப அதுதான் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. நான் அனுப்புனது தப்பான வேலை தான் அவங்களை அப்ரோச் பண்ணிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். எத்தனை கஸ்டமர் வந்தாலும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். அவங்கள என்னோட எனக்கு எனக்கு எப்படி சொல்றது N2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு நிஜமாவே நல்ல பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களை இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி கூட அவங்கள தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற இது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ சூப்பர். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் நிறைய பேத்துக்கு ரெஃபரும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நிமிஷம் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். வேற இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க செல் வித் பர்பஸ்க்கு? ஏன்னா இது கமிங் டிசம்பர் 15th நடக்குது, 15ல இருந்து 21ஆம் தேதி. ஒரே ஒரு கமிட்மெண்ட் என்னன்னா 2 நாள்ல உங்களுக்கு ஸ்பார்க் வரல, எனக்கு இது வேல்யூ கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கெட் 100% ரீஃபண்ட். ஓகேங்களா? யூ கெட் 100% ரீஃபண்ட். பிரதர், உங்களுக்கு நான் நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் நான் சேட்ல போட சொல்றேன். நீங்க SWP அப்படின்னு 9715593777 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா யூ காட் த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். செல் வித் பர்பஸ் SWP அப்படின்னு சென்ட் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. சென்ட் வாட்ஸ்அப். அல்தாப் பிரதர், வெல்கம் பிரதர். நீங்க ஆல்ரெடி உங்களோட நம்ம லாங் டர்மா கன்சல்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நீங்க கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் ஆட் பின் கொடுத்துறேன். குட் மார்னிங் சார். சார் நம்ம ரோட்ஸ் கம்யூனிட்டியில நம்ம முன்னாடியே ஒரு 1 இயரா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் கேம்பெயின், கஸ்டமருக்கு ரிவ்யூ அனுப்புறது எல்லாமே சார் வந்த பின்னாடி தான் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நம்ம விழுப்புரத்துல லொகேஷன்ல பாண்டி பஜார் டெக்ஸ்டைல்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 ஷாப் வச்சிருக்கோம். நம்ம பிரான்ச் ஒரு பள்ளப்பட்டியில இருக்கு. சார் ஒரு ஐடியாவும் நாலேஜும் எங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 டேட்டா இருக்கு. அந்த கஸ்டமர் டேட்டா எப்படிலாம் மெசேஜ் பண்ணி கேம்பெயின் பண்ணணும், நம்ம எந்த மாதிரி கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய லேர்ன் பண்ணி இன்னைக்கு நாங்க 30 to 40% பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் நிறைய இது பண்ணியிருக்கோம் சார். தேங்க்ஸ் சார். சூப்பர் பிரதர். என்னன்னா நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க அது முக்கியம். நிறைய பேருக்கு அந்த சிஸ்டம் தெரியாம தே பிளேட். ஏன்னா இது எல்லாமே ஒரு பியர் லேர்னிங் குரூப் தான். அதை நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஐ ஓப்பனரா இருக்கும். சார் நாங்க பாத்தீங்கன்னா சார் நம்மள்ட்ட ப்ராடக்ட் நிறைய இருக்கும் சார். நீங்க சொன்ன மாதிரி தான் சார். எந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், எந்த மாதிரி நம்மளுக்கு அப்ரோச் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் இது பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும். நம்ம எப்பயும் போது தான் சார் வாட்ஸ்அப்ல மற்ற விஷயத்துல நம்ம இது பண்ணுவோம் சார். அதனால நம்ம ரொம்ப இதுல இருந்தோம். அது நீங்க ஒரு கிளாரிட்டியா எனக்கு கொடுத்தீங்க. அதுல எங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்லிட்டு. சூப்பர். நீங்க ரீசெண்டா ஒரு ஸ்டோரி சொன்னீங்கல்ல, ஏன் ப்ரோ ஆடியோ கேக்குதா? நீங்க ஆடியோ கேட்கல, லாக் ஆகுது. இப்ப கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க சார். ஒரு நம்ம கடைக்கு இது வரைக்கும் வராத கஸ்டமர்கள் கூட சார் இத்தனை வருஷமா நம்ம இருக்கோம் இந்த ஃபீல்ட்ல. நிறைய பேர் நம்ம கடைக்கே வராத கஸ்டமர் நம்ம ஏரியா பீப்புளே இருப்பாங்க. அவங்களே பக்கத்து கடையில போய் வாங்குவாங்க, போவாங்க, வருவாங்க, மற்ற விஷயம் எல்லாம் நடக்கும். ஆனா சார் என்கேஜ்மெண்ட் இதுல எல்லாம் போன பின்னாடி நம்ம கடைக்கு அவங்க வந்தாங்க. அதெல்லாம் என்ன நாங்க சொல்லிட்டு ரொம்ப போனாங்க அத சொல்லுங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க உங்ககிட்ட இல்ல அந்த சார். அவங்க கஸ்டமர்? அதான் சார் அவங்க என்ன சொன்னாங்க, வாட்ஸ்அப் கேம்பெயின் பார்த்து தான் வந்தோம். அந்த கேம்பெயின்ல ரொம்ப அது
எப்படி சொல்றதுன்னா சார் க்ளோஸா வந்து ரொம்ப இதா இருந்துச்சு, கனெக்டிவிட்டியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ம் சொன்னாங்க. அந்த சொல்ல வரல அது எப்படின்ட்டு. ம் அவங்க வந்து இல்ல நான் வந்து இன்னொரு கடைக்கு போக வந்தேன். ஆனா நீங்க எனக்கு ரெகுலரா என்கேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஆமா அனுப்புற சார், மெசேஜ்லாம். ஆமா அதனாலதான் சார், உங்க அதான் கடையில சார். வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும்னு வந்தாங்கன்னு சொன்னீங்க. கரெக்டா? ஆமா சார், அன்னைக்கு உடனே கால் பண்ணி நான் மறந்துட்டீங்க. உங்களுக்கு சொன்னேன். நான் மறந்துடுவேன் கொஞ்சம். சரி அதனால தான் நான் ஆமா. அன்னைக்கே கால் பண்ணி சொன்னேன். ம் அது ம் அந்த ம் கஸ்டமர் வந்து நாங்களும் அது ஒரு 15 இயர்ஸா அதே ஏரியால இருக்கோம். அவங்க ரெகுலரா மத்த பக்கம் கடைக்கெல்லாம் போவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க அன்னைக்கு ம் வந்துட்டு வந்து நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் வருவேன், போவேன். ஆனா மெசேஜ் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கணும்னே வந்தேன். ஆனா கண்டிப்பா ம் அது வந்து பிடிச்சிருந்துச்சு. இத்தன நாளா மிஸ் பண்ணிட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். புரியுது புரியுது புரியுது. ஓகே. நைஸ். செம பிரதர். வாழ்த்துக்கள் பிரதர். நம்ம தே ஆர் ஜாயின் டு மாஸ்டர் மைண்ட் அடுத்து ஃபர்தரா. ஏன் ப்ரோ? மேபி நீங்க இதுல வின்னரா ஓகே கூட ஓகே இருக்கலாம் ப்ரோ. சார். ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஓகே அபிஷியல் ஓகே மெம்பருக்கு சார். மட்டும் நான் சேட் பண்ண கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே என்ன ஓகே ப்ரோ? சார். சேட் பண்ண முடியல. அதனால தான் எதுவும் இது பண்ண முடியல. மெசேஜ் பண்ண ஒன்றும் முடியல. பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதனால ஆல்ரெடி செல்வித் ஓகே ஓகே. பர்பஸ் அட்டன் பண்ணிட்டீங்க. பட் யூ வாண்ட் டு ஆமா பிகம் சார். அ மெம்பர். க்ரோத் ஸ்டார் பெய்ட் மெம்பர்ஸ்க்கு நம்ம அந்த இது கொடுக்க போறோம் ஆக்சுவலா. சரிங்களா? ஓகே ஓகே. நீங்க ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு வருஷமா டிராவல் பண்றோம். யூ கமிங் டு ஓகே கண்டினியூ ஓகே. ப்ரோ. ஆனா உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஓரியன்டா தானே இருக்கு. இப்ப நிறைய நீங்க கோச்சிங் போறீங்க, இல்ல 100% கன்சல்டன்ஸ் சார். எனக்கு பாக்குறீங்க. அதுல நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? சார் நீங்க எனக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணுவீங்க சார். மத்தவங்க கூடலாம் நான் நெறைய பேர் பிசினஸ் கன்சல்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய இது பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா நீங்க வந்து இறங்கி செய்யுங்க சார் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. இந்த இப்ப தீபாவளியில கூட நான் ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சேன். நீங்க அந்த இடத்துல வந்து சார் நான் சொல்றத நீங்க செய்யுங்க. 100% அது நடக்கும் அப்படின்னு சொன்னா, அதே மாரி நாங்க பெரிய காம்படிட்டர் வந்து கார்ப்பரேட் வந்தா கூட அந்த இடத்துல நாங்க சமாளிச்சு இன்னைக்கு பிசினஸ் கொண்டு வந்தோம். எங்க தீபாவளியில. அத நினைக்கும்போது உங்கள சார் தான் நான் இது பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் ப்ரோ. அது அது சப்போர்ட்டடா என்ன நீங்க இருந்தீங்க சார். என்ன என்ன கான்செப்ட்னு சொல்லிருங்க அவங்களுக்கு. சரவணா ஸ்டோர் வந்தப்பயும் நமக்கு நல்லா இருந்துச்சு. கரெக்டா? சரவணா ஸ்டோர் தான் உங்களுக்கு ஆமா காம்படிட்டர் கரெக்ட் சார். கொஞ்சம் பெரிய பெருசா இருந்துச்சு. கார்ப்பரேட் சரவணா ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. அது ஆயுத பூஜை அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு ஐடியாவே இல்ல. ஓபன் பண்ணது அவங்க சஸ்பென்ஸா ஓபன் பண்ணாங்க. அது வந்து 15 கிலோமீட்டர் அண்டர் இது விழுப்புரம் to இது. அவங்க ஓபன் பண்ணி நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த பிசினஸ் எதுவுமே ஸ்ட்ரகிள் ஆகாம நம்ம செஞ்ச ஸ்ட்ராட்டஜி மூலியமா பிசினஸ் இது கொண்டு வந்தோம் சார். அவ்வளவுதான் அதுதான் சார் மேட்ரு. சாரோட அது 100% ஆமா. சாரோட அதோட டேக்அவே தான் எடுத்து நம்ம லேர்ன் பண்ணோம். நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். இது எக்ஸ்பென்ஸ் ஆகுமோ அப்படின்ட்டு. ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நினைங்க கண்டிப்பா அது உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொன்னீங்க. அது பெரிய ஒரு எஃபெக்டிவா இருந்துச்சு. பல இடத்துல வந்து அது பேசவும் பட்டுட்டாங்க. நிறைய பேர் பேசுறாங்க. அது அந்த மூலியமா எங்களுக்கும் வந்துச்சு அது. சூப்பர். அது வைரல் ரொம்ப ஆச்சுல. சப்போர்ட்டா எப்படி இருந்தாலும் இருந்துச்சு. பீப்புள் பேச ஆரம்பிச்சாங்களா? அதான் வேணும் நமக்கு. கண்டிப்பா சார். அவங்க அவ்வளவு பெரிய கடையெல்லாம் அந்த கடை வந்து சரவணா ஸ்டோர் மாதிரி பெரிய கடையா அந்த மாதிரி கடையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இதா இருந்துச்சு. கரெக்ட். செம்ம செம்ம செம்ம. கைஸ் கனெக்ட் ஆகுதா? ஒரு பெரிய பிராண்ட் அங்க ஓபன் பண்ணாங்க விழுப்புரத்துல. பட் அதெல்லாம் தாண்டி நான் சொன்ன ஒரு கான்செப்ட் அவங்க அப்ளை பண்ணி மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவ்வளவு பெரிய கடையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாங்க வந்து தங்க வேட்டைன்னு ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா கோல்டு போற ரேட்டுக்கு கஸ்டமருக்கு வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தார் ரிஸ்க் எடுத்து. பட் அது வேற மாதிரி ரிசல்ட் கொடுத்துச்சு அவருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். வேற லெவல் தேங்க்யூ பண்ணலாம் பிரதர். வாங்க பிரதர். நம்ம இன்னும் அடுத்து ஒரு 10 பிரான்ச் அது ஓபன் பண்ணும் பிரதர். அடுத்த வருஷம் பிளான் பண்ணுங்க பிரதர். சார். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ நம்ம இவங்க பிரியா சிஸ்டர், உங்களுக்கு இப்போ ஒரு வேற மாதிரி இம்பாக்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஃபீட்பேக் அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் 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 போடுங்க. ஆஸ்ட் அன்மியூட் கொடுக்குறேன். சார் செல்வத் பர்பஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னால லாயல் கஸ்டமர்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து கம்யூனிட்டிக்கு மாத்தும் போதே லாயல் கஸ்டமர்ஸ் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்க. அப்புறம் இது வீக்லி ஒன்ஸ் இது கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் மெசேஜ் போட்டுட்டு இருக்கோம். இப்ப ஒவ்வொருத்தரா கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இப்ப சோசியல் மீடியாலயும் நான் ரெகுலரா இது இன்ஸ்டால போட்டுட்டு இருக்கேன். நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க. அது நல்லாவே சேஞ்சஸ் இருக்குங்க. நிறைய பேரு முதல்ல பேசுனதுக்கும் இப்ப பேசுனதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறீங்க. இது நல்லா இருக்கு. இப்படியே ஆன் த கோல போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். முடிஞ்சா உங்க இன்ஸ்டா ஐடியை ஷேர் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் இங்க இருந்தே கூட வரலாம் உங்களுக்கு. ஓகேங்க சார். ஓகேங்களா? ஓகே. இல்ல ஓகேங்க சார். உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு? ஏன்னா உங்களோட ரியல் ப்ராப்ளம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க வந்து கஸ்டமரை கனெக்ட் பண்ற விதம் வந்து ஒரு கேப் இருக்கு. யூ வில் பி a boutique owner. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க அட்டையர் மாத்துங்கன்னு அது ஒர்க் ஆயிருக்கு உங்களுக்கு. நீங்க பேசுறது ஆமாங்க சார். பிஃபோர் பேசுனதுக்கும் அந்த
உங்களோட அட்டையர் நல்ல ஒரு அட்டையர் வேர் பண்ணிட்டு உங்களோட வீடியோஸ்ல பேசுறதுக்கும் டோட்டலா அப்படியே வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஆமா அவுட்புட்டே. ஆமாங்க சார். அது நிறைய பேர் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. செம்ம செம்ம செம்ம. முடிஞ்சா இன்ஸ்டாகிராம் அது ஷேர் big- பண்ணுங்க. நீங்க இதுல கூட ஓகேங்க சார். போடலாம், நம்மளோட learngrowthstar.in அந்த சைட்ல கூட போடலாம். எல்லாத்துக்குமே ஷேரிங் ஓகே அக்சஸ் உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணலாம். சூப்பர். ஓகே ஓகேங்க சார். பிசினஸ் வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சேல்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் இப்பதான் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. முதல்ல யாருமே வராம இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு ம் கஸ்டமரா வந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க சார். ம் 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட் சார். கண்டென்ட் மட்டும் விடாதீங்க. நீங்க ரெகுலரா நர்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதா இங்க விஷயம். வாடிக்கையை ஓகேங்க லிவரேஜ் பண்ணுங்க. வர்ற ஓகேங்க கஸ்டமருக்கு சார். அந்த ஸ்பின் வீல் மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கேமிஃபை பண்ணீங்கன்னா அப்செல் பண்ண முடியும் ஈஸியா. ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குற கஸ்டமர் ஒரு 5000 ரூபாய்க்கு கூட வாங்க வைக்கலாம். ஓகே ஓகேங்க ஓகே ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு வேணும். ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ சிஸ்டர். செம சூப்பரா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க சார். கைஸ் சூப்பர். எவ்வளவு பேர் நம்ம growth star கம்யூனிட்டியில டிராவல் பண்ணணும், ஐ வாண்ட் டு பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி அப்படின்னா கமிட்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட எத்தனை ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா? இதெல்லாம் ரியல் டைம்ல அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ரியல் டைம்ல தே காட் ரிசல்ட். நீங்க வந்து செல் வித் பர்பஸ்ல ஜாயின் பண்ணாதான் யூ வில் பிகம் அ மெம்பர். நீங்க வந்து 7 நாள் சேலஞ்ச் அட்டென்ட் பண்ணிட்டு நீங்க இதாகலாம். சரிங்களா? மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. உள்ள டிராவல் பண்ணுவோம். நிறைய மெம்பர்ஸ் உள்ள இண்டக்ட் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களோட சர்க்கிள்ஸ்லையும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பாங்க பிசினஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்படி எவ்வளவு பேரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவரா இருங்க. நான் வந்து கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு என்னோட எஃபர்ட்டை போட்டு ரிசல்ட் கொடுக்க முடியுமோ அதுதான் என்னோட கமிட்மெண்ட். நீங்க வந்து செல் வித் பர்பஸ் அட்டன் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க வந்து மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் அந்த செல் வித் பர்பஸ் கம்யூனிட்டியில இருந்து அந்த ஓவரால் அட்டன் பண்ணவங்க எல்லாருல இருந்து மெம்பர் ஆகுறீங்க. மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாஸ்டர் மைண்ட் ஒருத்தருக்கு இட் வில் பி ஃப்ரீ. ஆல்ரெடி அவருக்கு நான் வந்து 1 இயரா ஒர்க் பண்ணிருக்கேன். அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வெரி வெல். ஆனா இப்போ வந்து அவரோட கஸ்டமர் லாயல்ட்டியே வேற மாதிரி மாறிடுது. கஸ்டமர் அவங்கள பார்க்கிற விதமும் மாறிடும். சரிங்களா? எல்லாருமே வந்து இன்னைக்கு டே வந்தவங்க எல்லாருமே நீங்க இதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இல்லையா? போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல? ஃபர்தரா இனிமேல் எந்த மீட்டிங்னாலும் learn.growthstar.in யூஸ் பண்ணுங்க. சரியா? அதுல தான் உங்களுக்கு அந்த லிங்க் தான் நான் போடுவேன். நீங்க அதுல இருந்தே எடுத்துக்கலாம். வார வாரம் மீட்டிங் இதுல இருந்தே அட்டன் பண்ணிக்கலாம். எவ்வளவு பேர் இங்க மீட்டிங் யூஸ்ஃபுல்லா இருந்தது? நெக்ஸ்ட் வீக் வித்தவுட் ஃபெயில் அட்டன் பண்ணிடலாம் இல்லையா? ஆல்சோ அட்டெண்ட் த செல் வித் பர்பஸ், கெட் மோர் வேல்யூ. யூஸ்ஃபுல்லா? சார் வணக்கம் சார். தேங்க்யூ. சொல்லுங்க பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரிங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை தான் நான் வந்து நல்லா கொஞ்சம் இருக்கேன் சார். B2C ஆரம்பிங்க பிரதர், இ-காமர்ஸ் ஆரம்பிங்கன்ற ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் பிரதர்? இருக்கு சார். அதாவது ம் ரொம்ப ரொம்ப கமிட்மெண்ட்னா ரொம்ப ஒர்க் அப்படி போயிட்டு இருக்கு. அதாவது ம் சேம் சைக்கிள் தான் போயிட்டு இருக்கு. அது ம் என்ன சொல்றது அது நேற்று மாதிரி இன்னைக்கும் அந்த வாடிக்கை போயிட்டு இருக்கு. புது விஷயம் வந்து கத்துக்கிறதுக்கும் அது செய்யறதுக்கும் டைமே கிடைக்காத மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால ம் தான் இப்போ ஓகே. செல் வித் பர்பஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் சொல்றீங்க. அதை அட்டன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ம் 15th வந்து எனக்கு என்னால் அட்டன் பண்ண டிராவல்ல இருப்பேன் நான். இல்ல ப்ரோ, அன்னைக்கு ஒரு நாள் அது வேணா நீங்க ரெக்கார்டிங் வாங்கிக்கோங்க. மத்த நாள் வந்து சரி சரி நீங்க வந்து லைவா அட்டன் பண்ணுங்க. அது ம். லைவா அட்டன் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஒரு நாள் வேணா ரெக்கார்டிங் சரி வாங்கிக்கோங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு சரி ஒரு நாள் சார். நான் சப்போர்ட் பண்றேன். அது ஃபர்ஸ்ட் டே 1 வந்து ஓரளவுக்கு இதா தான் ம் இருக்கும். ஒரு டீப் கான்செப்ட் தான். உங்களை எழுத வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நான் பர்சனலா கூட கைட் ம் பண்றேன். பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சார். அப்புறம் எல்லாரும் இவங்க எனக்கோட தேங்க்யூ ப்ரோ. நான் எங்க ஸ்டக் ஆயிருக்கிறேன்னா ஒரு எம்ப்ளாயி போடுறதுக்கு இந்த ஹெச்ஆர் குவாலிட்டி இருக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ம் ஆளா இன்புட் பண்ணி ஆஃபீஸில் வைக்கிறதுக்கு இங்கே தான் எனக்கு ஸ்ட்ரக்கிங் இருக்கு. அதனால தான் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதை புரியுது. சரி பண்ணணும். இனிஷியலா இன்டர்ன்ஸ் எடுங்க பிரதர். காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமா வேலை கேட்கறவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்து ஓரளவுக்கு ஒர்க் ஆகுறாங்கன்னா ம் அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெவன்யூ கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ உள்ள வர ஆரம்பிச்சிடும். நீங்க எத்தனை பேர் ஒன்றும் அப்பாயின் பண்ணலாம். அது பிரச்சனையே இல்லை. சரி சரி ஏன்னா சரி இங்க சரி கஸ்டமருக்கு புரியுது. கன்வீனியன்ஸ் கொடுத்தாதான் பிரதர் நீங்க பெங்களூர் மாதிரி மார்க்கெட்ல எல்லாம் ஒர்க் ஆகும். ம் ஓகே சார். புரியுதுங்களா? ஓகே சார். அதில் நல்ல கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். இந்த 7 days சொன்னீங்க இல்லைங்களா? அது வாங்க பார்க்கலாம் வாங்க சார். வாங்க. வெல்கம். ராஜேஷ் பிரதர், தேங்க்யூ. நீங்களுமே வந்து யூ காட் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் 2 days, பட் பேலன்ஸ் 5 நாள் நீங்க வந்து லைவா அட்டன் பண்ணா இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? பண்ணுங்க வாங்க. நீங்க இது வந்து இட் இஸ் சேலஞ்ச். ஒரு 7 நாள் மார்னிங் 7 to 8 கொஞ்சம் கியூரேட்டட் லேர்னிங்கா இருக்கும். ஒரு பேர் லேர்னிங் மெத்தட்ல இருக்கும். கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ரியல் டைம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால யூ டோன்ட் வரி.
ஃபர்ஸ்ட் 2 days ஐ வில் பி ப்ரொவைட் த ரெக்கார்டிங்ஸ். அடுத்து ஒரு 5 நாள் கொஞ்சம் லைவ் அட்டன் பண்ணீங்கன்னா இட் வாஸ் யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் யூ வாண்ட் டு பிகம் அ மெம்பர் ஃபார் growth start. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். பாய்.